முதல்ல இந்த நிகழ்ச்சியை வந்து அதில் ரொம்ப நான் இப்போ தான் பார்க்குறேன், பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன், எல்லாம் டிவிலே சின்ன சின்னதாக பார்த்துட்டு இருந்தது. மாஸ்டர் சூப்பராக இருக்குது, வாழ்த்துக்கள் மாஸ்டர். எல்லாருக்கும் ஒரு ஹீரோயினே கிடைக்காது, உங்களுக்கு 3 ஹீரோயின்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியின் தூக்கமாக முதல்ல படக்குழுவினர் அனைவரையும் மேடைக்கு ஏற்றிடுவோம். இந்த படத்தை பற்றி ஒரு குட்டி அறிமுகம். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, நல்லா இருந்துச்சு இல்லை விஷுவல், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு வந்து கேட்டதெல்லாம் கொடுக்குறது வந்து கடவுள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடவுள் மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சதான் அந்த படத்துக்கு பெரிய அற்புதம். ஏன்னா டைரக்டரே ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரு, அது இல்லாமல் தமிழ் சினிமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஒரு ப்ரொடியூசர் ஆக்குறதுனால எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக நினச்சது அப்படியே படமாக்குனாங்க. பரிமளா அண்ட் கோ ப்ரெஸ் மீட்டிற்கு வருகின்றுள்ள திரு ஜெயராம் சார் மற்றும் அம்மா ஊர்வசி அம்மா, மிஸ்கின் சார், பாண்டராஜ் சார், அப்புறம் அனந்திகா, சஞ்சனா, சாண்டி மாஸ்டர் மற்றும் அனைத்து டெக்னீஷியனையும் எங்களுடைய சுபாசன்னா சார்பாக வருகின்ற வரவேற்கின்றேன். அப்புறம் ஒரு சில வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி. இந்த படம் ஆரம்பிக்கும் போது தான் தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் இருந்தது. அதில் ஒரு கேரக்டர்லையும் சார் நடிக்க சொன்னார் பாண்டராஜ் சார். அதனால் முழுசாக என்னால் போக முடியல, ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்கேன். அதேமாரி இந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி ஒரு டைரக்டருக்குன்னா, இந்த மாதிரி நாங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கோம், எல்லாருமே அவர்கிட்டே அவர் பொறுப்பாக ஒப்படைச்சிட்டோம் பாண்டராஜ் சார்ட்ட. இது முழுக்க இந்த படத்துக்கு எல்லாமே காரணம் பாண்டராஜ் சார். நான் போகிறதில்ல, கவனிக்க முடியல, எதுவுமே பார்க்கல, அவர் கையில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். இன்னைக்கு கூட நாங்கள் 2 பேரும் பாகிராஜ் சார் பார்க்க போயிருந்தோம். அப்போ கேட்டார், எப்போ எடுத்தீங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க, எதுவுமே தெரியல. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு, அவரோட டெடிக்கேஷன், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் பார்க்கவே முடியாது. நேற்று சத்யஜோதியாரன் சொல்லும்போதும் சார் அதுதான் சொன்னார். இந்த மாதிரி சார் கூட சேர்ந்து நிறையா படம் பண்ணோம். அதே மாதிரி டீமும் எங்கள் டீம் வந்து ஒரு குடும்பமாக தான் அந்த படத்தை பண்ணி ரொம்ப ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைன்னு நம்புகிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ மேடையில் வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், ஜெயராம் சார், ஊர்வசி அக்கா, ஹீரோனி, சாண்டி மாஸ்டர் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. அதில் நானும் உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல நானும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த படம் பரிமளா அண்ட் கோ வந்து இந்த படத்தில் வந்து டைரக்டர் பாண்டியராஜ் சார் வந்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நான் பண்ணியிருக்கேன். அண்ணன் நான் பாராட்டியிருக்காரு. பாராட்டி, அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், மோதிர கையால் கொட்டுப்படணும்னு. எனக்கு பாண்டியனை வந்து ஒரு சின்ன அழகாக ஒரு சின்னதாக செல்லமாக ஒரு கொட்டு கொட்டி, இது இப்படி தாண்டா நடிக்கணும், இப்படி தாண்டா பண்ணணும்னு சொல்லி அது அழகாக சொல்லி கொடுத்தாரு. நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்ல பேர் கிடைக்கும். சில படம் வந்து ஆண்களுக்கு பிடிக்கும், சில படம் வந்து பெண்களுக்கு பிடிக்கும். சில படம் வந்து 18லேருந்து 20 வயசு வரைக்கும் அந்த குரூப் மட்டும் அந்த படம் பிடிக்கும். சில டைரக்டர் சாரோடைய படம் வந்து குடும்பமாக வந்து படம் பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் டைரக்டர் பாண்டியராஜ் சார் வந்து குடும்பத்தை வச்சு தான் படம் எடுக்கிறாரு. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, தங்கச்சி, அக்கா, அண்ணி எல்லாரும் வச்சு ஒரு அழகாக சூப்பர் குடும்பமாக கொண்டாட வேண்டிய ஒரு படம் வந்து பரிமளா அண்ட் கோ. படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் வந்து பட்டே கலப்பும். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. இது ரொம்ப ஒரு நல்ல டீம் இது. ஆக்சுவலி நான் பாண்டியராஜ் அண்ணன் வந்து அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வருவார். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இரவு நேரம் தான் நாங்கள்லாம் சந்திப்போம். அது ஒரு அருமையான ஒரு மாலையாக இருக்கும். வந்தவொடனே கட்டி பிடிச்ச என்னடா செல்லம் எப்படா இருக்க அப்படின்ற ஒரு பர்சன். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறைய டேக் வாங்கிட்டு வேறு அண்ணங்கிட்ட 20-25 டேக் கிட்ட போயிட்டேன். ஆனால் ரொம்ப ஒரு டேரக்டராக இருந்து ஒரு ஆக்டருக்கு சொல்லி கொடுக்குறதுன்றது வந்து அது வேற ஒரு இது. ஒரு கேமராக்கு முன்னாடி நடிக்கிறதுன்றது வந்து அது ஒரு தனி, என்ன சொல்கிறது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க இங்கே, ஜெயராம் சார், ஊர்வசி மேடம்லாம். ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஸோ அந்த 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 இது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு 20 டேக் வாங்கியிருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல படம். பாண்டியராஜ் அண்ணா வந்து எந்த படம் பண்ணாலும் ஒரு கேரண்டியாக இருக்கும் அந்த படம். அது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரும். ஒரு குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ பரிமளா அண்ட் கோ ஒரு அருமையான படம். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. படம் ஷூட்டிங் நடக்கிறப்ப வந்து ஒரு சில சின்ன கேரக்டர்ஸ்க்கு வந்து ஆக்டிங் கோச்சுக்காக ஒருத்தர் வச்சுருந்தார். அவர் ஒரு நடிகரும் கூட.
ஸோ அந்த அவர் கோச் பண்ணுற அந்த அவர் நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஆர்டிஸ்ட்லாம் நல்லா நடிக்கிறப்போ அந்த நடிப்பு சொல்லிக் கொடுத்த அந்த கேரக்டரோட முகம் வந்து இப்படி பிரைட்டாக இருக்கும். டைரக்டர் மூஞ்சிலே தெரியுற மாதிரி இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் மாதிரி டைரக்டர் மூஞ்சிலே முடிச்சிட்டு இருப்பாப்புல. நடிக்கிற ஆர்டிஸ்ட் கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிட்டான்னா டைரக்டர் அவங்கள விட்டுருவாப்புல. இந்த நடிப்பு சொல்லி கொடுத்தோன்னு ஒருத்தன் காலை தூக்கிட்டு எங்கடா அவன் தேடுவாப்புல. அவர் தான் அன்பு தம்பி சஞ்சீவி. பேச அழைக்கிறோம், வாங்க. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக வந்து நான் பண்டிதா சாரை ஃபாலோ பண்ணேன். ஆனால் அதுக்கு கரெக்டான டைம் அமையலை. மூடர் கூட தான் எங்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. இந்த மேடை பெரிய மேடையில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்து இந்த வாய்ப்பு கொடுத்த பாண்டியராஜ் சாருக்கோ தமிழ்குமரன் சாருக்கோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி ரத்தமே. அப்புறம் இந்த ஷூட்டிங் நடக்கிறப்போ நைட் டைமில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக மேனேஜர் கால் பண்ணுவோம். அப்போல்லாம் அந்த மேனேஜர் நம்பர் பிஸியாகவே இருக்கும். எவ்வளோ நேரம் பிஸியாக இருக்கலாம்? 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம். ஒரு நாள் வந்து ராமதாஸ்னு ஒரு மேனேஜர் நம்பர் 3 மணி நேரமாக பிஸியாக இருக்குது. நான் கடுப்பாயிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறேன், ராமு மேட்டர் அர்ஜென்ட் ப்ளீஸ் கால் மீன்னு. உடனே அப்புறம் இன்னொரு நம்பர்லேருந்து வராப்புல, அண்ணே சொல்லுங்கண்ணே. யோ என்ன எவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்க? அண்ணே இல்லைண்ணே இந்த அர்ஷாத்துண்ணே. அர்ஷாத்து எவ்வளோ நேரம் பேசுவாங்க? அவர் 2:30 நைட் ஆரம்பிச்சார்னா 2:30-3 மணி நேரம் பேசுவார்ண்ணே. பெரிய பிரச்சனைண்ணே. அவர் ஹேண்டில் பண்ணுறதே பயங்கர கஷ்டமாக இருக்குண்ணே அவர். ஆனால் அப்படி சொல்லி எல்லாரையும் பார்க்கறதுக்கு அவர் பண்ணுறதெல்லாம் நெகட்டிவ் ரோல். அவர் ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்பாங்க. ஆனால் ஷூட்டிங்கில் வந்தால் குழந்த மாதிரி அவன் ஒரு கையில் கிடைக்கிற ஒரு கிளே மாதிரி. ஒரு டேரக்டர் எப்படி தனக்கு வசதிப்பட பிடிக்க முடியுமோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக டேரக்டருக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாப்புல. அன்பு தம்பி பேசுவாங்க. ஆனால் ஃபோன் மாதிரி 3 மணி நேரம் பேசாதீங்க, மைக்கு. ஒல்லேனையா எல்லாருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்யூ. அவ்வளோ வெயிலில் என்னாலே வர முடியல. நீங்களாம் எப்படி வந்தீங்கன்னு தெரில. ஒரே விஷயம், படத்தை பற்றிலாம் நான் பேச வரல. சிம்பிள். ரொம்ப வெயில் அடியுது. எள்நீர் சாப்பிடுங்கோ, தண்ணி சாப்பிடுங்கோ, மோர் சாப்பிடுங்கோ. சாப்பிட்டா தான் நம்ம வாழ முடியும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் மைண்டு நல்லாயிருக்கும். மைண்டு நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? சிம்பிள். வெயில் இருக்குது, எல்லாம் உடம்பு பார்த்துங்கோ, எல்லோரும் நல்லா இருப்போம். ஓகேவா? ஓகே, எல்லாம் ஹாப்பியா? மந்தமாக போகுது, கை தட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சிம்பிள். சாரி, சும்மா ஜோக்கு தான், கண்டுக்காதீங்க, தட்டி விடுங்க. அடுத்தது இந்த படம் வசந்தன்கோ சாரி பரிமளாக்கோ சாரி அப்படி சும்மா தான் ஃபன் தான். ஓகே, ஏன்னா ரொம்ப மந்தமாக போயிருந்தது. பரிமளாக்கோ சார் ஒரு நடிகை. நான் ஃபஸ்ட் டைம் தட்டி விட்டு தெளிவா தெரியும் தெளிவா வாட்சிங் சாரோட பாண்டியராஜன் சார் மெயினாக. ஃபஸ்ட்டு பாண்டியராஜன் சாருக்கு அப்புறமா வரேன். மெயினாக வந்து டெக்னீஷியன் க்ரூவை பற்றி பேசலாம். சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சாரோட மெயினாக கேமராமேன் அவர் எங்கே இருக்கார்? கேமராமேன் எங்கே இருக்கார்? அப்படியா? ஓகே ஓகே. எனிவேஸ் திவ்யா அவங்க எங்கே இருக்காங்களா? ஓகே, எல்லாமே அசிஸ்டன்ட் சார் வச்சுருக்காரு. சாரை பற்றி எப்படின்னா பாண்டியராஜன் சார் கூட ஆக்சுவலாக எனக்கு பாண்டியராஜன் சாரை எனக்கு 6 இயர்ஸ் முன்னாடி தெரியும். அவர் கூட அவர் நிறைய படம் பார்த்துருக்குறேன். ஏன்னா நான் அவர் மேலே ஒரு எப்படி சொல்கிறது, அவர் கூட நடிக்கணும்னு நான் இப்போ இல்லை, ஆக்டராக முன்னாடியே நான் அவர் கூட நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவர் வந்து நம்ம வந்து பார்த்து அவர் வந்து நான் அவர்கிட்ட நான் கேட்கல. ஆக்சுவலாக கரெக்டாக ஏற்கனவே இது முன்னாடியே ஒரு படம் பண்ண வேண்டியது. அவர் இந்த படம் பார்த்து நம்மளை நடிக்க வச்சார். ஆக்சுவலாக சார் தான் எனக்கு குரூப் டேரெக்டாக காஸ்ட் பண்ணார். நான் ஏற்கனவே சார்கிட்டே சொல்கிறேன், சார் உங்கள் கூட நான் நடிக்கணும் சார் அப்படின்னு. சார் இங்கே பாருங்கள் சார், சார்கிட்ட நான் சொல்லிடுறேன். சார் பார்க்கல. சார் ஐ லவ் யூ சார். ஏன்னா சார்கிட்ட ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எனிவேஸ் சார் பார்க்க மாட்டேங்கிறாரு போல், பிஸியாக இருக்கார் போல். ஓகே சார், தேங்க்யூ சார். எனிவேஸ் எதுவும் இல்லை, சார் எப்படின்னா ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட். ஆக்சுவலாக அவர் எப்படின்னா டக்குன்னு எடுக்கிறாரு. ஒரு நாள் பார்த்துருந்தேன் சாரை, உடம்பு சரியில்லை, சாரை பார்க்க போயிருந்தேன். எப்படின்னா வேறு மாதிரி இருக்கார், வேறு ஃபாஸ்ட்டில் எடுக்கிறாரு போல். வேறு மாதிரி எப்படின்னா ஜென்ரலாக எடுப்பாங்க, அவ்வளோதான். இப்படி அவ்வளோதான். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸுன்றவங்க. கரெக்டாக என்ன சார்? கரெக்டாக இல்லையா சார்? ஓகே, சார் கோவமாக இருக்கார் போல். ஓகே, எனிவேஸ் சார் லவ் யூ சார். லவ் யூ சார். தேங்க்யூ ஆல். பாய். நன்றி அன்பு தம்பி. ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதும் அதை மெயின்டைன் பண்ணு.
அப்புறம் இந்த டைட்டில் வெவ்வேறு வித்தியாசமாக இதை எப்படியெல்லாம் வைக்கலான்னு ஒரு ஐடியா கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கு. பரிமளா அக்காண்ட நல்லா இருக்கு. வெரி குட். அடுத்ததாக வந்து சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, அவங்களோட கேரக்டரை தனித்துவமாக பேச வைக்கிற மாதிரி ஒரு ஆளுமை படைத்த ஒரு பெரிய நடிப்பு அரக்கி அன்பு காயத்ரி அவர்களை பேச வைக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. அது டே ஒன் சாரை மீட் பண்ணதுலேருந்து, அதுக்கப்புறம் டீசர் பார்த்ததுலேருந்து, இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது இந்த மொமெண்ட். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சாரோட படங்களை நிறைய ஒரு ஆடியன்ஸாக பார்த்து ரசித்து அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வெரி வெரி சப்போர்ட்டிவ். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றிகள். மே மாதம் பரிமளானுக்கு ஒரு ரிலீஸ் ஆக போது. கண்டிப்பாக நீங்கள் தான் இதை வந்து மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு தெரியல வேறு என்ன சொல்கிறதுன்னு. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றிங்க காயத்ரி. அடுத்து அந்த படத்தோட டிஸ்கஷன் டைம்லலாம் இந்த படம் பாதி சென்னையில் நடக்கும், பாதி கேரளாவில் நடக்கும். கேரளா பகுதியில் அவர் சொல்லுவார், ஆனால் படத்தை வந்து நம்ம சென்னையில் எடுத்தாலும் அங்கே எடுத்தாலும் மூடாக வந்து ஒரு மலையாள படம் மாதிரி எடுப்போம், மலையாள படம் மாதிரி எடுப்போம். மலையாள படம் மாதிரினா நம்ம வந்து சூப்பராக பாதி வந்து 50% ஆஃப் ஷூட்டிங் அங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா நடிக்கிறதுலேயும் பாதி பேர் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டார். ஜெயராம் சார், ஊர்வசி மேம், அந்த வரிசையில் ஒரு அழகான கதை நாயகியை அறிமுகப்படுத்துகிறார் இந்த படத்தில். வழக்கமாக வந்து இவர் நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிற எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும், அன்பு தம்பி அருள்நிதி, விமல், இவங்க எல்லாருமே. அந்த வரிசையில் இப்போது கதை நாயகியாக அனந்திகா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த பொண்ணு தெலுங்கில் நல்ல சூப்பர் நல்ல இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இப்போ தமிழுக்கும் இந்த படத்தின் மூலமாக அறிமுகிருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவு வேணும். வாங்கம்மா. அழகாக தமிழ் அவங்களே ஓன் டப்பிங் பேசியிருக்காங்க படத்தில், அது பெரிய விஷயம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ரொம்ப ஸ்பெஷலாக என்னோட இதயத்தில் ரொம்ப ஒரு இடம் இருக்கிற ஒரு ஃபிலிம். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ் கூட பண்ணுறதுக்கும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாண்டி சார் பண்ராஜ் சார் பண்ராஜ் சார். ஐயோ கொஞ்சம் பயம் இருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ராஜ் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நினைக்கவே இல்லை நான் பண்ணுவேன்னு ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது. ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நம்ம படம் பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிறதுக்கு. அண்ட் நம்ம ஜெயராம் சார், தமிழ்குமார் சார், உர்வஷி மேம், சஞ்சனா, சாண்டி மாஸ்டர் இவங்களுக்கு கூட பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மிஷ்கன் சார் சாரி எல்லோரும் கூட பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கேன். அந்த நிறைய கேரக்டர்ஸுக்கும் ரொம்ப லேயர்ஸ் இருக்குது. எல்லோரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதை நான் இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையில் ஒரு பார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் பரிமளா அண்டுக்கோ எல்லோரும் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சிரித்து தியேட்டர்னு விட வாங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. போகணும், அந்த வீட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட தமிழுக்கு சாரி, நான் நெக்ஸ்ட்டு வரும்போது நல்லா சூப்பராக நான் பேசுகிறேன். தேங்க்யூ அண்ணா. அவங்க பேசுனது புரிஞ்சதில்லை எல்லாத்துக்கும். இதுதான் அவ்வளோ அழகாக யாரா தங்க பேசுவாங்க. சூப்பர் அண்ணி, நன்றிம்மா. அடுத்ததான் வந்து இப்போ ஒரு பெண்கள் வந்து பொதுவாக வந்து கார் ஓட்டுறதே நல்லா வியப்பாக பார்ப்பேன். பரவாயில்லையே, சூப்பராக அழகாக கட்டடிச்சலாம் போகிறேன். ஒரு கார் ஓட்டுறது எனக்கு வியப்பாக தெரியும். இந்த படத்தில் ஒரு புல்லட்டு, ஒரு மீன்பாடி வண்டி ஃபுல்லாக மீனை வச்சு லக்கேஜை வச்சு, ஆட்டோ, காரு, ஃப்ளைட்டு, ஷிப்பை தவிர எல்லாமே ஓட்டிட்டாங்க ஒரு பொண்ணு. அப்படி ஒரு அசாத்திய திறமை. டான்ஸ்லேயும் சரி, நடிப்புலேயும் சரி. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தெரியுதோ இல்லையோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக 1 hour ட்ரையல் பார்த்துட்டு அந்த வண்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பயங்கர தைரியத்தோட இந்த தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்த பிடிச்சே தீருன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு திறமைசாலி அன்பு தோழி ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, படத்துடைய ஃபுல் க்ரூ, உங்களோட வேல்யூபிள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ படம் நான் வந்து ரொம்ப மிடில் தான் வந்து ஜாயின் பண்ணேன்.
ஃபுல் தேங்க்ஸ் டு ஐ திங்க் ராம்தாஸ் சார்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தார், அவர் காண்டாக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் திவ்யா தான் மெயின் காரணம். அவங்க தான் வந்து என்கிட்ட இந்த படத்தை பற்றி, இந்த கேரக்டரை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தப்போ கண்டிப்பாக நீ இதை பண்ணுன்னு சொல்லி கான்ஃபிடென்ஸ் கொடுத்தவங்க. ஸோ தேங்க்யூ திவ்யா. படத்துடைய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து எனக்கு நடிக்கும்போது அவ்வளோவா தெரியாது. ஏன்னா வந்து இவங்க யார் கூடயுமே எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ், ஜெயராம் சார், ஊர்வஷி மேம், மிஷ்கின் சார், இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சப்போ நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா இவங்களோட என்னால் சேர்ந்து நடிக்க முடியலனாலுமே கூட அவங்க இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் நான் இருக்கேங்கிறத இப்போ ரொம்ப பெருமையாகவே நான் நினைக்கிறேன். அண்ட் ஊர்வஷி மேம்லாம் வந்து லைக் பெரிய ரோல் மாடல். மேம் உங்களோட ரீசன்ட் இன்டர்வியூஸ்லாம் நான் கிட்டத்தட்ட அடிக்கடி சாப்பிடும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் போட்டு பார்ப்பேன். இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் நீங்கள். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் இருக்கிற இந்த படத்தில் நடிக்கிறதில்ல. அண்ட் ஜெயராம் சார், பஞ்சதந்திரமில் வந்து என்னுடைய ஃபேவரட் கேரக்டர் வந்து அவர் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஆர்டிஸ்டோட அகெயின் இந்த படத்தில் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் படத்தில் மியூசிக் டைரக்டர் ஃபாக்சன். ஸோ அவர் வந்து திங்க் மியூசிக் சந்தோஷ் வந்து கண்டுபிடிச்ச ஒரு டேலண்ட். அண்ட் அது அவர் கண்டுபிடிச்ச டேலண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான டேலண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங்காக என்னோடய சாங் வாட்சா விடாத ரிலீஸாக இருந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஹிம் ஆஸ் வெல். ஸோ சாண்டி மாஸ்டர் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். சாண்டி மாஸ்டர் இஸ் வெரி ஸ்பெஷல், நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலலாம் சாண்டி மாஸ்டருடைய அந்த இல்லை நோ ஐ மீன் நீங்கள் அந்த டிவி ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். சாண்டி மாஸ்டர் எந்த அளவுக்குனா ரொம்ப நம்மளோட கனெக்ட் ஆயிடுவார். ஸோ நம்ம கசின் மாதிரியோ, நம்ம எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். ஸோ சாண்டி மாஸ்டருடைய இந்த வளர்ச்சி, இந்த சக்ஸஸ், நாட் ஜஸ்ட் நான் வந்து அப்போது டிவியில் பார்த்த சாண்டி மாஸ்டர், அதுக்கப்புறமா தேட்டரில் அவருடைய படங்கள், அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதை பார்த்தேன். அண்ட் அப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது அவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோடைய ஒர்க்ஸ், ப்ரோமோஸ்லாம் எனக்கு 1-2 காட்டினார். ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா உங்களை நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், என்ன மாதிரி நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நானுமே வந்து ஒரு டிவி ஷோலையும் யூடியூப்லேயும் இருந்து வந்திருக்கேன். ஸோ நானும் மேபி நிறைய பேரோட சாண்டி மாஸ்டர் என் கூட கனெக்ட் ஆன மாதிரி கனெக்ட் ஆகிருப்பேன். ஸோ இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் தட் எனக்கும் அவரை மாதிரி நிறைய பேர், எனக்கு அவர் என்ன ஃபீல் கொடுத்தாரோ, அவரை பார்த்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து அந்த ஃபீல் நான் நிறைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ யூ ஆர் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ மாஸ்டர். அண்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் இவர் சாரி சார் டக்குன்னு வரல, சாரி. ஸோ சென்ட்ராயன் சார், ஸோ நிறைய பேர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. செட்லேயே என்கிட்ட வந்து அத்தனை தடவை ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் பாண்டியராஜ் சார், அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து சார் எனக்கு என்ன சொல்லணுன்றது தெரியல, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறத தாண்டி என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க, இந்த பொண்ணோட கரியர் ஸ்டார்டிங்கில் என் படம் நடித்தா அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்கிற அளவுக்கு நான் ஒரு இடத்துக்கு போவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். அண்ட் சஞ்சனா அண்ட் அனந்திகா, தே சீம்ஸ் டு பி வெரி நைஸ். ஆனால் அவங்களோட வந்து அவ்வளோ பழக முடியல. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஷூட் அப்போது என்னோட கேரவனில் பக்கத்தில் தான் அவங்க 2 பேரும் சில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் எனக்கு வந்து கதை தட்டி நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கணுன்னு இருந்தது. ஸோ பட் அன்றைக்கி ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது ஷூட், கொஞ்சம் கேட்டிக்காகவே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க. ஸோ என்னால் ஜாயின் பண்ணிக்க முடியல. பட் அவங்க ரொம்ப நல்ல பீப்புளாக இருந்தாங்க. லைக் கேர்ள்ஸ் திங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் வந்திருக்க எல்லாரும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக எழுதுங்க. ஏன்னா இது என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க நிறையா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய லைஃபாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.
நன்றிம்மா. அடுத்து வந்து ஒரு சில பேரை பார்த்தா தன்னம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன்னா அவங்களோட லைஃப் அந்த வாழ்க்கை பயணம் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்படி தான் சொல்லுவேன் சாண்டி மாஸ்டரை. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் ஆட ஆரம்பிச்சு, ஈவெண்ட்ஸில் ஷோஸில் ஆட ஆரம்பிச்சு, சின்ன திரையில் ஆட ஆரம்பிச்சு, பெரிய திரைக்கு வந்து இன்றைக்கி அவர் ஆடினா தமிழ்நாட்டு குழந்தைங்க மொத்தமாக ஆடுவாங்க. அப்படி ஒரு வசீகரம். ஷூட்டிங்கில் வந்து நான் அவரை பார்த்து ரொம்ப வியந்தது வந்து ஒரு விஷயம், அவர் நல்லா ஆடுவாருன்னு தெரியும், நடிப்பாருன்னு தெரியும். அதுக்கு மேலே ஒன்று நடக்கும். நாங்களாம் ஃபஸ்ட்டு வந்து டேரக்டர் பண்ண 7 மணிக்கே ஷாட் வச்சுருவார்ல, 7 மணிக்கு முடித்தா ஒரு கொஞ்சம் போர்ஷன் முடிச்சுட்டு தான் டிஃபன் பிரேக் நடக்கும். நாங்களாம் சாப்பிட போவோம், அவர் சாப்பிட மாட்டார். கேட்டால் அப்புறம் சாப்பிட்றேன்பாரு. அப்புறம் லஞ்ச் பிரேக் வந்துடும், லஞ்ச் பிரேக் கேட்டால் அப்பவும் சாப்பிட மாட்டார். ஏன் இருந்தாலும் சாப்பிடவே மாட்டாருன்னு கேட்டால் அவங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை சார் சாப்பிட்டா தூங்கிடுவாரா, அது என்ன அது பிரச்சனை இருக்குது. ஏன்னா நைட்டு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பார். இப்படி நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தன்னை வருத்திக்கிட்டு ஒரு 4:30 மணி வரைக்கும் சாப்பிடவே மாட்டாப்புல, வெறும் ஜூஸை குடிச்சிட்டே இருப்பாப்புல. அப்புறம் அந்த ட்ராவல் டைமில் இன்னொரு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி 7 மணி வரைக்கும் அந்த ட்ராவலில் ஒரு நோர் தூங்கிட்டு அந்த ஷூட்டிங் போய் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஆனால் தூங்காமல் நடிக்கிறோன்ற டயர்ட்னஸ் முகத்துலையோ மனசுலையோ அவரோட உழைப்புலையோ இருக்காது. அப்படி ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு இந்த சினிமாக்காக தான் ஒரு பெரிய சாதனையை படைச்சுன்னு நம்பிக்கையோடு உழைச்சிட்டு இருக்கிற சாண்டி மாஸ்டரை பேச அழைக்கிறேன். நிச்சயமாக அவரோட அந்த கண்ணு முழிச்சு அந்த வருத்தி செய்கிறதுக்கு இந்த படம் நிச்சயம் அவருக்கான பெரிய இடத்த தேடி கொடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். வாங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்டுங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, அக்காங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பரிமளா அண்ட் கோ, அதாவது 2 லிஜெண்ட், 3வது லிஜெண்ட் அவர் சொன்னால் ஆக்டிங் சொன்னால் ஒத்துக்க மாட்டார். நான் மிஸ்கின் சார் அந்த தலைவனை தான் சொல்கிறேன். நான் எங்கேப்பா நடிக்கிறேன், நான் ஏனத்தானோ பண்ணுறேன், அது நல்லா இருக்குதுன்றாங்கன்னு அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தலை இல்லை, அது ஒரு ஹேபிட் தான் அவருக்கு எப்போவுமே. அது தப்பான பன்னீர்சோடா இல்லை, ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது, அது வர பொறுமையாக வரேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் மட்டும்தான் வந்து இந்த படத்தில் எல்லாருக்கூடையும் காம்பினேஷனில் நடித்த ஒரு நடிகை. கரெக்டாக சார்? எல்லாரும் கூட எனக்கு மட்டும் தான் காம்பினேஷன். ஏன்னா எல்லோரும் நான் கலாய்க்கணும், அதுதான் எனக்கு அது ஜாலியாக இருந்தது படத்தில். அது வந்துட்டு 2 லிஜெண்ட்டு, ஜெயராம் சாரும் ஊர்வசி மேம்லாம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு, ஏன்னா அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவங்க கூட வந்து பர்ஃபார்ம் பண்ண எனக்கு கிஃப்ட்டு. எனக்கு அதுக்கு வந்துட்டு தலைவங்க தான், பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாண்டியன் சார் எப்படின்னா வந்துட்டு அவர் யோசிப்பார், நம்ம இவங்ககிட்ட மாட்டணுமா இல்லை இவன் நம்மக்கிட்ட மாட்டினானான்ட்டு. நான் வந்து கேரவன் நான் யோசிப்பேன், ஒருவேளை நான் அவர்கிட்ட மாட்டினா இல்லை அவர் நம்ம அவர் ஒரு யோசிப்பார், அவர் பக்கத்து கேரவனில் உட்காந்து யோசிப்பார். ஏன்னா என்னென்னா காலையில் வந்து 7 மணிக்கு ஷார்ட் வைப்பார். ஃபஸ்ட்டு நான் 7 மணிக்கு ஓகே 7 மணிக்கு நம்ம சொல்லுவோம், பட் மோஸ்ட்லி நிறைய பேர் 7 மணிக்கு வைக்க மாட்டாங்க. நான் வழக்கம் போல் வந்துட்டு நம்ம சாங் ஷூட் மாதிரி ஏர்லி மார்னிங்கே போய்டுவேன் ஷூட்டிங்கு. இப்போ 7 மணிக்கு ஷார்ட்னா நான் 6 o'clock 6:15 போய்டுவேன். அது கரெக்டாக போனோன்னே வந்துட்டு ஒரு 6:45 ஃபோன் பண்ணுறாங்க, ஷார்ட் ரெடின்ட்டாங்க. ஷார்ட் ரெடியாக 6:50க்கெலாம் வந்துட்டு ஷார்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா இவரு ஜார்ஜெலாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட்டு போயின்னு இருக்காங்க. ஓகே இவங்க இந்த ஸ்பீடா சொல்லிட்டு அடுத்த நாள் நான் பண்ணுறேன், நான் வந்து 5:30 மணிலாம் போய் ஸ்பாட்டில் உட்காந்துறேன் நான். சரி வாங்க பார்த்துலான்ற மாதிரி தான். அப்போ 6:30 மணி போகிறேன், இவரு நான் வெறுப்பேற்றுறேன், என்ன தலை ஷார்ட் இன்னும் வைக்கலையான்ட்டு. இந்த மாதிரி வந்து எங்களுக்குலாம் டைமிங்கில் வந்து காம்படிஷன் நடக்கும். நானாக இவர் நடுவில் வந்துட்டு அவர் என்ன வெறுப்பேற்றார், மாஸ்டர் இப்போது காஸ்டியூம் மாற்றணும், என்ன பண்ணி டைம் ஏற்றிக்கிறேன். இல்லை சார் ஒரே நிமிஷம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ரோட்லேயே வந்து டப்பு எல்லா ட்ரெஸ்ஸும் அவுத்து போட்டு அங்கேயே மாட்டிட்டு அங்கே நிற்பேன், ரெடி வாங்கன்னு வேணும். இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு காம்படிஷன் போயின்னு இருக்கும். அதனால் வந்துட்டு தலைவனோட ஸ்பீடை வந்து சொல்லவே இல்லை. ஜார்ஜ் ஒரு பக்கம் கேமரா தூக்கின்னு ஓடுவார், நான் ஒரு பக்கம் காஸ்டியூம் தூக்கின்னு ஓடுவேன். ஏன்னா எங்கே எப்போ வைப்பாருன்னு தெரியல ஷார்ட்டு. இந்த பக்கம் அப்படியே திருப்ப போல அப்படியே வைப்பார். இதனால் ஜார்ஜ் ஓகே வேண்டாரு, அவ்வளோதான் டப்புன்னு அங்கேயே எல்லாமே காஸ்டியூம் மாற்றிட்டு அங்கேயே பண்ணோம். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 130 ஷார்ட் எடுப்பீங்களே. எனக்கு தெரிஞ்சு வந்து படத்தை வந்து பாதி 400 ஷார்ட் எடுப்பாரான். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடக்கன்னு அவ்வளோ ஷார்ட் கொட்டும். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பார் அவர் எனக்கு. அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்னா சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன், இவங்கெல்லாம் வந்து எங்களோட கேங்கு. என்னோட அம்மா நாங்கள் உட்காந்து எனக்கு போயிட்டாங்க, அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட நான். தலைவன் நானாக எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறார்ல, இருக்கு நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறார்ல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்குறதுக்காக நான் போவேன். இல்லை மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறார், சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம்.
ஜஸ்ட்டு பன்னீர்செல்வம் வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போக போகுது, ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதோ ஒரு பொண்ணு அந்த இனிமையில் வந்து அந்த பன்னீர்செல்வம் ஓப்பன் பண்ணி குடிச்சுனேன். அவர் பாடுவார், அப்புறம் புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன்னா எங்களுக்கு தலை இருக்கு தலை. ஆமாம் தலை. இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு. சீரியஸாக இன்பமாக இருக்கும்பா. அவ்வளோ கதையை பற்றி சொல்லுவார், படத்தை பற்றிலாம் சொல்ல ரொம்ப அற்புதமாக இருக்கு. எனக்கு அவ்வளோ க்ளோஸ் என் தலைவன். அதனால் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு படத்தில் இருக்கிறப்போ அது எவ்வளோ ஜாலியாக என்ன மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள். அதுவும் பாண்டியன் சார் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவர் இந்த மாதிரி ஜேனர் இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நானே அவர் கதை சொல்கிறப்ப யோசிச்சேன், சார் என்ன சார் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஜேனரே இல்லாத ஒரு கதையாக இருக்குன்ட்டு. அவ்வளோ இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி அவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பரிமளனுக்கும் மெயின் காசு கொடுத்துரும் வந்துட்டு பாருங்கள். இல்லை அந்த பன்னீர் சோடானோடனே டப்புன்னு போயிட்டேன் 2 மணிக்கு. 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன். அந்த ஹார்மோனி பெட்டி வாசிக்கிறது அந்த மூடுக்கு போயிட்டேன். தமிழகுமரன் சார் அவர் வந்துட்டு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது என்ன கேட்டாலும் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணார். நான் என்ன மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதை சொல்லுவாங்க. அவ்வளோ ஹம்பிளான ஒரு பர்சன், சான்ஸே இல்லை. அவர் வீட்டுக்கு 2 மணிலாம் போயிருக்கோம். அது வந்து கோலி சோடா, அது அங்கே தலை வீட்டில் பன்னீர் சோடா. இது மேலே போனால் நிறைய உண்மைலாம் வரும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். இப்போ ஒரு பொதுவாக ஒரு படம் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சுன்னா உடனே கண்டிப்பாக அவங்களோட ரெமுனரேஷன் வந்து பயங்கரமாக ஏறிடும். ஒரு 5-6 படம் வந்து அட்வான்ஸ் வாங்கி போட்டு கமிட் பண்ணி பணத்தை பார்த்துருவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வந்து ரப்பர் பந்து மூலமாக சஞ்சனாவுக்கு வந்துச்சு. ஆனால் அவங்க அதை பண்ணலை. ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஜூஸியாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை, பிடிச்ச கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் கமிட் பண்ணுறாங்க. அவ்வளோ நிதானமாக தெளிவாக இருக்கிற ஒரு அறிவான பொண்ணு தான் சஞ்சனா. சஞ்சனா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ உங்கள் டைம் எடுத்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிடுறேன் பாண்டியராஜ் சார். உங்களுக்கு தெரியும் இந்த படம் நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்னு. டெய்லி நீங்கள் இருந்து பார்த்துருக்கீங்க, விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த மெமரியை கொடுத்ததுக்கு. தமிழ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு நம்ம ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் செட்டில் நீங்கள் நடிக்க வர டைம்லலாம் வந்து எவ்வளோ கான்வர்சேஷன் இருக்கும், நான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் தாண்டி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்கலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி பேசுகிறது வந்து நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிட்ட. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ இங்கே எவ்வளோ ஸ்டார்ஸ் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் அப்படின்னு பார்க்குறோம். கதை கேட்குறப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டப்போ எந்த ஆக்டருக்கு தான் ஆசை வராது இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ண அப்புறம் எப்படியாவது இது அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு குவிக்காக டப்புன்னு ஓகே ஆச்சு. ஷூட் முடிஞ்சுது. அண்ட் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள குவிக்காக முடிஞ்சிருச்சு ஷூட்டெல்லாம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டெய்லி வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பரிமளா வீட்டுக்கு போய் அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது இந்த ஷூட்டை. அண்ட் இப்போ ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க அன்கண்ட்ரோலபிளாக எப்படி சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. எது சொன்னாலும் ஜெயராம் சார் ஒரு கவுண்டர், உருஷி மேம் ஒரு கவுண்டர் சொல்லிடுவாங்க. அண்ட் ஷூட் பண்ணுறப்போ ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்போலாம் வந்து எனக்கு கண்ட்ரோல் மீறிலாம் சிரிச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கண்ட்ரோல் மீறி கேரக்டர் பிரேக் பண்ணி உருஷி மேம் நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்காங்க. அண்ட் உங்களோட காம்பினேஷனுக்கு உலகமே ஃபேன்ஸ், நானும் அதில் ஒரு குட்டி ஃபேன். உங்கள் பஞ்சதந்திரம் சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் மியூட்டில் ப்ளே பண்ணிங்கன்னா நான் அப்படியே டப் பண்ணுவேன். அந்தளவுக்கு அத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். அண்ட் எல்லாம் ஹை எனர்ஜி சார். மிஷ்கின் சார்லாம் செட்டில் இருக்கிறப்போ பயங்கர ஹை எனர்ஜியாக இருக்கும். எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தை நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணி நீங்களும் இதை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் 100% எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. நன்றிம்மா. 1986 முந்தானை முடிச்சு அது அந்த படத்தை பற்றி நம்ம தெரியாதவங்களும் இருக்க மாட்டோம். அந்த படத்தில் பரிமளம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ஒரு ஹீரோயின். இப்போது 40 வருஷம் கழிச்சு இன்னமும் ஹீரோயினா பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற படத்துலையும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அப்படின்னா அந்த வரப்பிரசாதம் எல்லாருக்கும் கிடச்சிடாது அவ்வளோ சாதாரணமாக. அது அக்காவுக்கு கிடச்சிருக்கு. அக்காவை பற்றி நான் சொல்லவே கூடாது.
அக்காவே சொல்லிடுவாங்க. அக்கா நிறைய பேசுவாங்க, அதனால் அங்கேயே இருந்து பேசிட்டோம். அண்ணே கார்ட்லெஸ் கொடுத்துருங்க. நிறைய என்ன பேசுகிறது, எல்லா கண்டென்ட்டும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, சேம் கண்டென்ட் தான். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமையிறது லைஃப்பில் ரொம்ப ரேர். ரொம்ப அப்பப்போ தான் நமக்கு அந்த மாதிரி ஒன்று அமையும். ஒரு கதை நம்ம கேட்கும்போதே இந்த கதை தான் ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடும் மனசில். அண்ட் இது ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அண்ட் ஜெயராம் தான் இந்த கேரக்டரில் நடிக்கிறாருன்னொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை நம்ம படம் பண்ணி, 20 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படத்துக்கு மேலே பண்ணியிருப்போம் பேரா. அது பஞ்சதந்தத்துக்கு அப்புறம் புத்தம்புது காலைன்னு ஒரு ஆந்தாலஜி மட்டும்தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது கோவிட் டைமில். அது 1 டே தான் ஒர்க் பண்ணோம் காம்பினேஷன். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பல கதைகளை கேட்டிருக்கோம். பட் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது ஜெயராம் பிடிக்காது. நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஜெயராம் இந்த கதை வந்து சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு வித்தியாசமாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று ஃபுல் சீரியஸாக இருக்கும். அந்த சீரியஸ்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சிலது அமையாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே பாண்டியராஜ் ஸ்கிரிப்டை பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பாண்டியராஜுக்குள்ளே இருக்கிற அந்த ரைட்டர் மேலே தான் எனக்கு மரியாதை அதிகம். ஏன்னா பசங்க படத்துலேருந்து அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறதுல நிறைய டைம் எடுத்துக்குவார். அண்ட் சாதாரணமாக எப்போவுமே சொல்லுவாங்க, மலையாள படம் கம்மியான நாட்களில் ரொம்ப நல்ல குவாலிட்டி உள்ள படங்களை எடுத்துடுவாங்க, ரொம்ப சீக்கிரம் எடுத்துடுவாங்க. இப்போவும் சிங்கிள் ஷெட்யூல் 45 நாள், 47 நாள், 50 நாள். ஆனால் மலையாள படத்தை விட ஸ்பீடாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது இந்த படம் தான் சமீபத்தில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிடுச்சா ஷூட்டிங்? என்னால் மட்டும்தான் பல நேரங்களில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். ஸோ அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படி எப்படியோ சமாளித்து பல நேரங்களில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது, ஒரு கதை, கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60% பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் நம்ம கொஞ்சம் இன்புட்டு, நம்ம இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஒரு சீன் கூட நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் ரிப்பீட்டேஷனாக எங்களுக்கு ஃபீல் ஆகலை. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிறது ஏதாவது நேச்சுரலி வந்து நமக்கு அப்படியா வந்துடும். சில சீன்ஸ் எல்லாம் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, அது இதுன்னு போது ஏதாவது நமக்கு வந்து ரிப்பீட்டேஷன் மாறும். பட் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. ஒரு சீன் கூட ஐயோ நம்ம அந்த படத்தில் பண்ண மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட அமையலை. அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர் கூட அவந்திகா கூடவும் அனந்திகா கூடவும் சஞ்சனா கூடவும் ஒர்க் பண்ணது நாங்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து மறந்தாச்சு எல்லாரும் ஆர்டிஸ்ட்டு ஆக்ட் பண்ண வர்றோங்கிறது. அண்ட் தமிழ் குமரன் சார், மிஷ்கின் சார் எவ்வளோ நல்ல டைரக்டர் மிஷ்கின்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வித்தியாசமான சிந்தனையுடைய ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். அவருக்குள்ள இப்படி ஒரு நல்ல ஆக்டர், அதுவும் ஹியூமர் டைமிங் உள்ள ஒரு ஆக்டர் இருக்குன்னு இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் காம்பினேஷனில் பிரமாதமான ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் நல்லா நடிச்சிட்டாரு, பிரமாதமாக நடிச்சிட்டாரு. அண்டு நல்ல கேஸ்டிங்கில் பாண்டியராஜ் 100% அவர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு ராங் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி கேரக்டர் இப்படியே வர்றது. அவங்க யார், எப்படி அவங்க ஆக்ட் பண்ணாங்க, ஒரு ட்ரெய்லரை வந்து அந்த சீனே அசத்துற அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணது எப்படிங்கிறதெல்லாம் டைரக்டர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுதான் முந்தானே முடிச்சில் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் அந்த பிகினிங்கில் ஒரு தாத்தா பாட்டி வருவாங்க. அப்போ அவங்க ஏதோ ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க 2 பேரும். பட் அந்த ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க அதுக்கப்புறம் அந்த வயசில் பிஸி ஆகிட்டாங்க. எந்த இடத்துல காது குத்துறதுனாலும், கல்யாணம்னாலும், ஒரு வயசுக்கு வந்த சடங்கு நடத்தணுன்னாலும் இவங்கள லட்சணமாக கூப்பிட ஆரம்பித்து அவங்க சாகிற வரைக்கும் பிஸியாக இருந்து இறந்தாங்க. சினிமாவினுடைய மேஜிக் அதுதான்.
அதில் யார் எப்போ அறிமுகமாகணும், எப்படி வரணும், அவங்க எந்த நிலைமைக்கு வருவாங்கன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் இங்கே வந்திருந்த காயத்ரியை நான் சாண்டி மாஸ்டருடைய அம்மாவை ஆக்ட் பண்ணுறேன். காயத்ரி அவங்கள நான் ஜேபேபி படத்தில் இப்போ நம்ம எல்லாரும் தான் இருந்தோம். இதே மாதிரி ஜேபேபியோட ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. அதில் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போதே நான் நினச்சேன் இவங்க வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன் இருந்துச்சு. ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும்னு எடுக்கிற அந்த ஒரு தன் வேலையில் எடுக்கக்கூடிய முயற்சியை தான் நம்ம முதல்ல பாராட்டணும். அவங்க நம்மள மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது அப்புறம். ஸோ அதில் எல்லாருமே சாண்டி மாஸ்டரை நான் லோகா படத்திலே பார்த்துட்டு நான் அசந்துட்டேன். என் பொண்ணு அவரோட பெரிய ஃபேன். அவள் தான் எனக்கு படம் போட்டு காமிச்சம்மா, சினிமாவில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாருலம்மா, அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் வில்லன். நான் சொன்னேன் ஏற்கனவே சாண்டிக்கும் எனக்கும் காம்பினேஷனில் ஒரு பிரமாதமான ஒரு கதை வந்துச்சு. அன்றைக்கி படம் பண்ண முடியல. அது நல்ல ஒரு கதையாக கூட இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தற்செயலாக இந்த கேரக்டர் வந்துச்சு. பட் எங்கள் காம்பினேஷன் ரொம்ப நல்ல சீக்வன்ஸ் அமைஞ்சதெல்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் யோகி பாபுவை வந்து நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் காம்பினேஷன். பட் இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காமெடி மட்டும் இல்லை, அந்த சீரியஸாக எல்லாமே கலந்துருக்கிற ஒரு கேரக்டர் யோகி பாபு. இது நீங்கள் சமீபத்தில் பாபு அந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. அண்ட் அல்டிமேட்டாக சொல்லணுன்னா தமிழ்குமரன் சார் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை விட நானாக கேட்பேன், தமிழ் எப்படி போயிட்டுருக்கு, ஷூட்டிங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கான். நான் அதிலெல்லாம் எதுலேயுமே தலையிடுறது இல்லை மேம். என்ன ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன், அந்த தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனில் இருப்பார், அந்த அவசரத்தில் இருப்பார். இல்லைன்னா நான் துபாய் போய்ட்டு வந்தேன் மேடம். நான் சொன்னேன் உங்களுக்கு துபாயில் பெர்மனன்ட் வேலை கொடுத்துட்டாங்களா தமிழ், இல்லை படம் எடுக்கிற வேலை இருக்கா அப்படின்னு. எனக்கு அந்த டென்ஷன் இப்போ நான் எடுத்துக்கிறதே இல்லை மேம். எல்லாம் அவரே பார்த்துக்குவார். பட் அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு எல்லாருமே வைரல் ஃபீவர். அந்த படம் ஒரு சின்னதாக அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த வீடை ஃபுல்லாக அந்த பிளாக் கிளாத் வச்சு மூடி டே ஃபார் நைட் எடுப்பாங்க. இது எல்லாம் அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வைரல் ஃபீவர் எல்லாருக்குமே, நாங்கள் எல்லோரும் அஃபெக்டட் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருமல். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எடுத்தோம். பட் ஒர்க் பண்ணுற அந்த படத்துடைய கண்டென்ட்னால எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதுதான். அண்ட் அந்த விஷயத்தில் வந்து பாண்டியராஜ் சாருக்கு நான் என் நன்றியை சொல்லணும். அண்ட் அசோசியேட்ஸ் ஒவ்வொருத்தரும் திவ்யாவுக்கு இன்னைய வரைக்கும் திவ்யா ஒர்க் பண்ணுறது கூட இப்போ அங்கே போயிட்டு தான் வந்துட்டுருக்கு திவ்யா. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேஷன் சொல்கிறது திவ்யாவை சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் ப்ராம்ப்டிங் நடக்கும், ஒரு பக்கம் ஃபுட்டை பற்றி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் காஸ்டியூமுக்கு சொல்லுவாங்க, எல்லாமே அதுதான் ஒரு மேற்பார்வைன்னு சொல்லணும். அதே மாதிரி அவுட்டோர் ஷூட் ஃபுல்லாக ஜெகன் தான். ஜெகனுடைய படத்துக்கு இப்போ ஜெகன் பேசினாரே மேடையில், அப்போ அவருடைய படத்துக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் பாண்டியராஜ் மேலே இருக்கிற ஒரு அன்பும் ரெஸ்பெக்டும் அவுட்டோரில் வந்து எல்லாத்தையும் சமாளித்து, ஸோ ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய அளவில் இதில் உழைச்சிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ பாண்டியராஜ் அண்ட் ஜெயராம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் இந்த படத்தில் நான் ஃபேஸ் பண்ண பல சந்தர்ப்பங்களில் ஜெயராம் இல்லாமல் வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் டெய்லி கம்யூனிகேட் பண்ணிப்போம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண படங்கிற முறையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நடிக்கிற எல்லா படமும் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் வந்து நடிக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த படத்தை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒரு ரைட்டருடைய மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவை. இப்போ நாங்கள்லாம் வந்த கரியரில் வந்த டைமில் படம் நடிச்சுட்டு போனால் போதும், அப்புறம் 100வது நாள் விழாவுக்கு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 மேகசின்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் இப்போ இதை வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய கோஆப்ரேஷனும் தேவைப்படுது. ஸோ அதை நல்லபடியாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்கக்கா, ஆத்மார்த்தமாக பேசுனீங்க, அருமை. அடுத்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் நிறைய பேர் பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு அல்லது பயங்கர கஷ்டப்பட்டாச்சு, ஒரு பெரிய ஷெடியூல் முடிச்சாச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி அல்லது ஃபாரின் ட்ரிப்பு அந்த மாதிரி ஏதாவது போய் கொஞ்சம் அவுட்டிங்லாம் போயிடுவோம். ஆனால் ஒருத்தர் வந்து பயங்கர கஷ்டப்படுவார் சினிமாவில். ரிலாக்ஸ் பண்ணோன்னா சினிமாக்குள்ளேயே ரிலாக்ஸ் பண்ணுவார், மியூசிக் பண்ண போயிடுவார், அல்லது பாடுவார், அல்லது நடிப்பார். அப்படி முழு நேரமும் சினிமாவே நினச்சிக்கிட்டு, சினிமாவை தவிர இது வரைக்கும் வாழ்க்கையில் என்கிட்ட எதுவுமே பேசுனதில்லை மிஸ்கின் சார்.
எங்கிட்ட இல்லை யாருக்கிட்டையுமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சினிமாவை தவிர பேச மாட்டார். சினிமா உலக சினிமா பேசுவார், அதை எடுக்கிற சினிமா பேசுவார். சினிமா 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 கிட்டத்தட்ட சினிமா மீதே மிகப்பெரிய பைத்தியம் கொண்டவர். சினிமா பைத்தியம்னே சொல்லுவாங்க அவர். சினிமாவை தவிர அவர் எதுவுமே தெரியாதுன்னே சொல்லுவேன். யாரா அது ஜெயிச்சதுன்னு அந்த எலெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி அவருக்கு வந்து சினிமானா எது கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். அது அவரோட பாக்கியம். இன்னொன்று வந்து அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு கம்ப்ளீட் ஆக்டர், அவ்வளோதான். நான் பார்த்த வியப்பேன் ஸ்பாட்டில். அவர் பார்த்தா அலட்டிக்கவே மாட்டார், ஆனால் பயங்கர யதார்த்தமாக நடிப்பார். அவர் நடிப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற பெரிய ஆத்மா அது. எல்லாருமே சொல்லுவாங்க மிஸ்கின் சார் வந்து அவர் வந்து யூடியூப் கண்டென்ட் நல்லா கொடுப்பாரு, தம்ப்நெயில் கொடுப்பாரு, அவர் நிறைய பேசுவார் அப்படின்னு. அவருக்காக சத்தியமாக பேசுறதில்லன்னு எனக்கு தெரியும். இப்போ ஹபிபி ஆடியோ இது ஃபங்க்ஷன் கூட போயிட்டு இவர் தான் அவ்வளோ நேரம் பேசுகிறாரு. ஏன்னா அந்த படம் எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறாரு. அந்த நல்ல எண்ணம், அந்த மனசு. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நல்ல படங்கள் நல்லா போய் சேரட்டுங்கிற அந்த 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 நல்ல மோட்டிவ் தான் அவருக்கு. அப்படி இன்னைக்கு நமக்கு கண்டென்ட் கிங்காக வந்திருக்கிற மிஸ்கின் ஐயாவை பேச அழைக்கிறேன். நன்றி. தேங்க்யூடா, தட் வாஸ் பியூட்டிஃபுல். அம்மா இங்கே வாமா. இந்த படம் காரணம் என் குழந்தை த்ரூ அவுட்டு என் மகளை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த படம். ஐ திங்க் ஒரு டேரக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு நல்ல அசிஸ்டன்ட் கிடச்ச அந்த படம் ஓடிடும் ஆக்சுவலாக. அது மாதிரி பாண்டியராஜ் வந்து ரொம்ப என்னுடைய தகப்பனாராகவும் தன்னுடைய குருவாகவும் நேசிக்கிற இந்த குழந்தை அவ்வளோ வேலை செஞ்சா. அவளுக்காக அந்த படம் பெருசாக ஓடும். நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூடா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்த. லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூசுன்னு சொன்ன நீ. ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிருந்தேன்டா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடையில். இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் டி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசியமும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பரா இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில் நான் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்னேன் கதை. ரொம்ப எட்ஜில் எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டிருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ அதெல்லாம் முடித்த உடனே அடுத்த படம் ஆக்சுவலாக சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹி இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. There are very very few people say no. Everybody say yes for everything actually. என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம் நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், what I should do and what I should not do, what I must not do அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. ஸோ சார் வந்து அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பேன் ஆக்சுவலாக ஒரு நோ சொன்னதுக்காக. ஊர்வசியமாக வந்து ஒரு 3 பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தியரி. அது ஒன்று வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்று ரொம்ப மோசமான மனுஷன். அது மனுஷி. இன்னொருத்தவங்க எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள். லைஃப்பை போகிற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட 3வது கேட்டகரி தான் நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். ஷி நெவர் பாதர், ஷி கம்ஸ் அண்ட் டேக்ஸ்.
நான் அவங்கள ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் இந்த படத்தில். ஷீ கெப்ட் ஆன் இம்ப்ரவைசிங். ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது சாரோட நடிக்கும்போது வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கிறேன் மம்மி, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே காலை தொட்டு கும்பிட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட் என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுகணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தேன். ஆக்சுவலாக சச் அ ஸ்வீட் ஹார்ட். ஆக்சுவலி ரொம்ப எங்கள் லைஃப்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்துதாம்மா. தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து மைக்கேல் மதன காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் நான் ஒரு ஆக்டர்ஸ் ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் காதலிக்க நேரமில்லையில் நாகேஷ் கதை சொல்லுவார், பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங்னா கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தவங்க நடிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. த கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃப்ளிக்ட் கதையில் இருக்கும், அந்த ஆர்டிஸ்டே ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சொல்ல ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்னு எனக்கு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகம்லாம் படிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் தே ப்ரிப்பேர்ட் இன் சச் அ வே தட் you can't even understand that it is actually happening. ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி அ ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அதை பாருங்கள். நான் ஐ திங்க் ஐ மோர் தென் 100 times அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜனில் அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன், த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீன். அது கமல் சார் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் வி டோன்ட் சே தட் இஸ் எ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஆனால் அதில் ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பிட் கமல் சார் அப்படி, அது கமல் சார் அதை ரசிப்பார் அப்படி. ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் ஒர்க் பண்ணது என்னுடைய லைஃப். எனக்கு தெரியல இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரில. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா. எனக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் பாண்டியராஜன். பாண்டியை நான் ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்ல, வழக்கம் போல். ஸோ அவன் எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏதாவது சொன்னால் இடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலாக. பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும் லைட்டாக பெரிய பேசிட்டு அப்படின்ற மாதிரி பார்ப்பான் கொஞ்சம். ஏன்னா அவன் பெரிய ஆக்சுவலாக, அதனால் 2 கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா வீட்டில் ஆஃபீஸில் குடித்தான். ஆக்சுவலாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும் ஆக்சுவலாக. நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு ஆக்சுவலாக. சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. நாளைக்கு பன்னீர் சோடா குடிச்சு ஏப்பம் வந்த நம்பர்களில் சொல்ல மாட்டேடா அப்படிம்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்ததே இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக புருன்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது
குடிக்காத ஆளுங்களும் உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு அப்படி கொடுத்துறது அப்படின்னு அப்படியே வச்சு அப்படியே அப்படியே நெருங்கி 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 இட் பிகம் வெரி க்ளோஸ் டு மீ ஆக்சுவலி. இல்லை நான் பேசுறது ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன் ஆக்சுவலாக, எங்கேயா போய் குதிச்சலாம் போல. ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenure to hold tightly. ஒரு சினிமாக்குள்ளே போகிறோம், தியேட்டருக்குள்ளே போகிறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interestingly. Otherwise, it's getting bored actually. ஸோ அது மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல, அப்படியே நெருங்கி 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 அப்புறம் 2 பாட்டிலில் பன்னீர் சோடா குடித்தவங்க ஒரே பாட்டில் ஒரே கிளாஸில் பன்னீர் சோடா குடித்த 2 பேரும் அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்டாகி அப்புறம் அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. ஆனால் ஆளை பார்த்தானே தெரிஞ்சிடும். எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில் நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றது என்னை மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அதை எனக்கு கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வர சீட்டிருக்கிற ஒரு நெருப்பு போல கக்குகிற ஒரு கோபத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும் இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சுன்னு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அவர் வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். வந்து பாண்டியை அப்படி வந்து பக்கத்தில் வந்து பார்த்தாரு, பாண்டியை அப்படி பார்த்தான். அப்புறம் நான் காரில் போகும்போது அவர் கூப்பிட்டு போனேன். ஏன்னா பாண்டி அவனுக்கு தெரியுமா உணர்ந்தால் சொன்னார். வந்து எனக்கு பாண்டி ஏவிஎம்மில் இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். படம் வெளியே படம் இறங்கிட்டேன், வேலையை போயிடுச்சு அவனுக்கு. பாண்டி மன்னிச்சுக்கடா. பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர் ஆக்சுவலி. தமிழ் சினிமாவில் வறுமையிலிருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டேரக்டராக முடியும். அந்த மாதிரி நினைவுகளை விற்றவன் ஆக்சுவலாக. அந்த மனசு நான் ஆஃபீஸை விட்டு வெளியேற்றிக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சும்மா வரல சினிமாவுக்கு. நான் எப்போயுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு, இப்போ மணிரத்னம் இருக்காது, ரொம்ப விஷுவலாக இருக்கும். சேரன் படத்தில் வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மமும் இருக்கும். தியாகராஜன் குமாரராஜா படத்தில் ஒரு குவிக்னஸ் இருக்கும். நீங்கள் மனிதர்களை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கொட்டுக்காளியில் வந்து அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் வந்து தள்ளி நின்று பார்க்குற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்தில் நாம் வாழ்க்கையை கார்பெட் போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே வந்து எடுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தர் மீடியம். பாண்டியராஜன் வந்து மொழி வந்து நான் பார்க்குறேன். அவனுக்கு ஒரே வார்த்தை, அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டான்னா அவனுக்கு அது பிடிச்சிருது. ஸோ அவன் சின்ன வயசில் ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்துருக்கேன் ஒரு டேரக்டர் சிறந்து ஒரு சினிமாவில் ஒரு 20 வருஷம் ஒரு டேரக்டர் இருக்கான்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட். ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு படிச்சுக்கிறீங்க, ஜிம் காலிங்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனிதன் எங்கே சிறப்பாகிறான்னா தான் சின்ன வயசில் எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை, ஆச்சரியப்படுற விஷயத்தை தன் இதயத்தில் போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அது மாதிரி மொழியை அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நாள் போனான்னு தெரியல, எதனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மொழியை, அந்த வட்டார வழக்கு மொழியை அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமாக பார்க்குறான். டைரக்ட் பண்ணும்போது கூட சார் அந்த அந்த வார்த்தை இன்னும் இப்படி பேசலாம் சார் அப்படிம்பா. ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அவனுடைய படங்கள் வந்து அவன் எனக்கு இது இப்படி தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்குறாரு, நான் ப்ரொடியூசர் வந்து நான் வந்து காசை திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் அந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து இட் ஷுட் கிவ் மீ ப்ரௌட்னஸ், இட்ஸ் ஆல்சோ
ப்ளோட் மை பாக்கெட், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனுடைய பயணம் அதில் அப்படியே போயிட்டு. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாண்டியன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குகிற டேரக்டரில் அவன் 1-2 வந்துடுவான். ஆக்சுவலாக வந்து ரொம்ப கிளாரிட்டி, குழப்பமே கிடையாது. அவனுக்கு சினிமா ஷார்ட் வச்சா பிறகு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எது வேணான்னு சொல்லிடுவான். எது வேணும்னு சொல்லி வேணும்னு சொல்லும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். இது வேணாம், அப்புறம் வேற என்ன நடிச்சிட்டியா போதுன்றான். ஒரு டேக் மேலே போகிறதே கிடையாது. ஆக்சுவலி என்னை மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டேக் மேலே போகிறது கிடையாது. ஏன்னா அவன் எல்லாமே சொல்லி க்ளீனாக வச்சு புரிய வச்சிடறான். அப்புறம் வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த அந்த குட்டிங்கெல்லாம் பயங்கர ஸ்மார்ட். நான் சொல்கிறேன், பேசுகிற குட்டி உங்களை நான் பேச நினச்சிக்கிறேங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒய் பாண்டியராஜன் இஸ் ஏபிள் டு டேக் த ஷூட் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த டேஸ் ஹி அலாட்டட், அந்த ஸ்கெடியூலுக்குள்ளே எடுக்க முடிஞ்சு அப்படின்றது அது பாண்டியராஜன். யாருன்னா வந்து ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக உட்காந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் என்ன பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி என்ன ஸ்கெடியூல் பண்ணி அது போகிறோமோ அது முடிஞ்சதாவே படம் முடித்த உடனே படம் ஹிட் ஆயிருது. ஆக்சுவலாக ஒரு 10% மேலே இயர் அண்ட் தேர் ஒரு ஹைக் இருக்கலாம். ஆனால் பாண்டியராஜன் மட்டும் அது கூட இருக்காது. ஐ திங்க் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த ஸ்கெடியூல் டைம், அது நடுவில் என்னாவது ஒரு மழைகளை வந்தால் கூட நோ அக்கார்டிங்லி ஹி கன்வெர்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு இடத்த எடுக்க முடியல அப்படின்னா வேறு இடத்துல அப்படி எடுத்துருவான் டக்குன்னு. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னைய வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம். ஆனால் இவன் அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நான் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறான் ராஸ்கல். என்னை 6:30 மணிக்கு, நான் 6:30 மணிக்கு தான் தூங்க போவேன். அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சம் வரும், நான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் பண்ணி நான் அப்போ தான் தூங்க போவேன். அண்ணே எந்திரிச்சிட்டிங்களான்பான். டேய் இப்போ தானே தூங்க போகிறேன். அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. மிச்சபடி வந்தால் பிறகு வச்சு செஞ்சுருவான். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டான். லுங்கி கூட கவர்த்த விட மாட்டான். கொஞ்சம் அவங்க லுங்கியோ அப்படியே நடிங்க சார் அப்படிம்பா. ஒரு நேச்சுரலாக இருக்குது சார் அப்படிம்பா. சார் தட் மச் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். நான் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே மெதுவாக இறங்குவேன். ஆக்சுவலாக தானு சாருக்கு இங்கே ஃபோன் போகும், சார் டைரக்டர் இறங்கவே இல்லை சார் அப்படின்னா. அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ் படிக்கட்டு அப்படி அந்த பக்கம். சார் காரில் ஏறவே இல்லை சார் அப்படின்னு. இப்போ எனக்கு நான் காரில் இருந்துச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு புக்கை படிப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஏதோ ஷாப்பேன் ஏதாவது கேட்பேன். அப்புறம் எனக்கு வந்து அக்கறை ஆகணும். ஒரு அந்த மெதுவாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி தலையில் அடிக்கணும், ஒரு பெல் சத்தம் கேட்கணும். சத்தம் உடனே ரைட் இப்போ போகலான்னு சொல்லிட்டு அப்படியே. ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவேன். 4 ஹவர்ஸ் தான் எனக்கு. அதுக்குள்ளே நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் பாண்டியராஜன் ஒர்க்ஸ் 8 ஹவர்ஸ் வெரி ஷார்ப்லி அண்ட் ஹி கம்ப்ளீட்ஸ் த மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து என்னை வந்து திடீர்னு ஒரு நாள் பன்னீர் சோடா குடிக்கல அன்றைக்கி. நான் சும்மா வந்தேன் அன்றைக்கி வந்து ரொம்ப சீரியஸான மதியானமே வந்துட்டான். ஏன்டா நைட் தானடா வருவேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போகிறேன். இதுக்கு முந்தி என்ன ஆச்சுன்னா தலைவன் கல்வி வந்து கதை சொன்னான். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜராக வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜராக வந்து இவனுக்கும் விஜய சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜராக வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் சொன்னே என்னடா சொல்கிற அப்படி, நீயும் நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு அவனுக்கு. இல்லைண்ணே ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருக்குண்ணே. வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே. அது வந்து பெரிய சோடா குடிக்கிறேன் நான் ஆக்சுவலாக. அது தமிழ்நாட்டில் இருக்க 1000 பேர் வந்து சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பாகி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ளே. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம். தலைவன் தலைவின்ட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவி வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். டே கதை சொல்லிட்டுடா, அந்த தலைவன் கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஈக்குவலாக பண்ணேன். யார் நான் ஒரு திருக்கடை தலைவி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நித்யாம நான் சொன்னேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னே அவள் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியே சார் கதை சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே கதை சொன்னான். அவள் கதை கேட்டு விழுந்து சிரிக்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடுவான். அவன் சொன்னால் பயங்கரமாக சிரித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் ஒரு பாம் போட்டான். ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை வேணாம் ரொம்ப காசு நம்ம அலாட் பண்ண பட்ஜெட். அப்போ நான் சொன்னேன், டேய் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான், டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவள் என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவள் அப்படி தான் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படம்
எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்னையும் கேட்டான், சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாவை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா, அவள் என்ன கேட்டாலும் அதில் இன்ட்டு 2 போட்டுக்க அப்படின்னு. அப்படியே ஒன்று வந்தால் அதுக்கப்புறம் தான் இந்த படம் தான் கதை சொல்கிறக்கு வந்தான். எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட். I want to stand behind the camera. I don't want to stand in front of the thing. Because it gives me so much of freedom to be behind the camera actually. அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கதை சொன்னான், கதை தான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருப்பான், ஒரு ஏமாற்றி கதை சொல்லியே ஏமாத்திடுவான். அப்புறம் வந்து சொன்ன உடனே டேய் நல்லா இருக்குடா அப்படின்னு. ஏன்னா என்னை மாதிரியே கதை சொல்கிறான், ஒரு த்ரில்லர் கதை, கொலைகளெல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன டே என்னடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே உங்களை மாதிரி இல்லைண்ணா, இது ஒரு மாதிரி டார்க் காமெடியாக பண்ண போகிறேன், சிரிச்சு 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 பண்ணுவாங்களே. சரி நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா. ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சார் ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசாக இருக்கா? இல்லைண்ணா நேச்சுரலாக இருக்குண்ணே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படி தானே இருக்குது, தொப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும் விட்டின் உடனே டக்கு. ஒன்று வந்து மணிரத்னம் ஆஃபீஸில் இருந்தே மணி சி ஆமாம் அங்கே அந்த பாவா ஒரு பயங்கர டான்ஸர். வித்தின் ஃபேஸில் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஷி வில் ஷோ ஆல் த திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்குதாடா? இல்லைங்களா? இல்லை போர்னே இறங்குறேன் சரின்னு. பன்னீர்செல்வம் வந்தால் பன்னீர்செல்வம் இருக்காப்பா டேய். ஸோ இந்த பையனை நல்லா இருந்துச்சான். இந்த பையன் நீங்கள் இந்த வாத்தியாரா நீங்கள்? ஓகே உட்காருங்க. அப்புறம் தம்பி நடிக்க வச்சான், அவனும் படத்தில் நடித்தான். நல்லா நடிப்பான் ஆக்சுவலாக. நான் டேரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் என்கிட்ட நல்லா நடிப்பான், டீச்சிங்கே அதுதான். அண்ணன்ட்டே நடிப்பான். அப்படி அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படிம்பான். அவனுக்கு எதாவது வேணால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். எதுவுமே வேணாலும் கண்டுக்கவே மாட்டான் ஆக்சுவலாக. ஸோ ரியல் லைஃப்பில் நடிச்சது அப்படியே நடிச்சிருவான் ஆக்சுவலாக. வெரி குட் சோல் அவன் ஆக்சுவலாக. எங்கள் அப்பா மாதிரி அவன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தன் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் தான். நான் மலையாள படத்தில் நடிச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். நானும் ஒன்று நடித்தான். எனக்கு தெரியாது அந்த பெண் என்ன சார் அப்படின்னு வந்தான். டே யார் அது நீ என்னடா ஆச்சு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்தோடனே என்ன பண்ணேன், அங்கே ஒரே கூட்டம் அடிச்சு ஒரு ½ hour டைம் தான். அங்கே ஒரு ஏர்போர்ட்டில் புத்தக கடைகள் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த ஏர்போர்ட்டில் ஒரு அழகாக கேரளாவில் ஐ திங்க் இட்ஸ் கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்குலாம் ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை, 2 கடை இருக்குது. நான் ஒரு கடையில் போய் உள்ளே போய் புக்ஸ் பார்த்துருந்தேன். இவன் நேரம் வந்துட்டான். வந்து அந்த கடைக்காரர் வந்து யோ யார் தெரியுமா அவர் அப்படின்னா. டேய் நீ ஏன்டா அவர் ஏன்டா தெரியும் என்னை பற்றி கேரளாவில் உனக்கு யார் தெரியுமா அவர் அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா அது இந்த அவங்களே ஏற்கனவே பாண்டிம்பாங்க நம்மளை ஆக்சுவலாக. இந்த பொறுக்கி பாண்டிங்க 2 பேரும் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னு வந்து ஒரே மிரட்டான். டேய் விட்றா என்னடா பேசுகிறேன், காசு கொடுக்கணும். ஏய் அவர் யார் தெரியுமா, அவருக்கு நீ காசு வாங்குறேன்றான். கடைக்காரன்ட்ட காசு வாங்குறேன்னு முரட்டுறாங்க அவன். நான் விட்டேன். ஓஹோ சூப்பர் பார்ட்டி இப்போ அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபைட்டில் தான் பண்ணோம் ஒன்றும் சவுண்டு. சரின்னு உட்காந்து என் பக்கத்துலேயே போட்டாங்க. என் பக்கத்தில் போட்டு அவன் பக்கத்தில் அவன் அசிஸ்டண்ட் வர நடுவில் உட்காந்துருக்கான். ஏர் ஹோஸ்டர் ஃபஸ்ட்டு செய்கிறான். ஏர் ஹோஸ்டர் ஏய் அவர் யார் தெரியுமா. டேய் என்னடா இது எனக்கு புரியவே இல்லை. யார் தெரியுமான்னு என்ன ஏன்டா தெரியணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு என்ன நீ டீ கொடுத்தியா காஃபி கொடுத்தியான்றான். இது என்னப்பா இவர் மோசமான அன்பா இருக்கு. இது என்ன அன்பா இல்லை ஏதோ அராஜகம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக. அப்புறம் முடிச்சான். சரி அந்தம்மா போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் வச்சு 2 ஐ திங்க் 45 minutes 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை என்னன்னே தெரியல. பண்ணிட்டு தலைவர் இறங்கி மூத்திரம் அடிக்க போனார். அப்புறம் நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா எப்படிப்பா அவன்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னு. அவன் நீ பார்த்தான் அப்படி தான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி இன்றைக்கி போய் அவனுக்கு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு நாளாக எக்ஸென்ட்ரிக் இல்லை, என்னை விட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான நல்லா இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து அவன் மேடலில் வந்தான் பாருங்க. ஸோ இட்ஸ் ஆனால் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்சுவலாக. பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைன்னா அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இட்ஸ் குட் சோல் ஆக்சுவலாக. இஸ் ரியல் ஆக்ட். ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறான். நான் பார்த்தேன் விழுந்து ஆக்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஆக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் அவனை போடணும், அவன் பாதுகாக்க போடணும். யானையை வந்து பாத்ரூமில் குளிப்பாட்டம் கதை ஆக்சுவலாக. யானை வந்து காட்டில் குளிக்கும், பாத்ரூமில் குளிக்கினா என்ன ஆகும் ஆக்சுவலாக, பாத்ரூம்லாம் உடச்சி விட்டணும். அது மாதிரி கேரக்டர். இட்ஸ் குட் பாய். ஐம் ரியலி ஹாப்பி டு. அப்புறம் சார் பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல நான் வந்து எப்படின்னா நடிகர்களை தேர்ந்தெடுக்க நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன். அப்படியே ரோட்டில் போவேன், இப்போ டீ குடிப்பேன். டீ கடையில் யாராவது இருந்தாங்கன்னா முறைப்பேன். அப்படியே அவன் முறைப்பான், வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவேன். பாண்டியராஜன் அப்படி இல்லை.
இப்படி திரும்பவும் யாரும் நின்றான்னு நடிக்க விட்டுருவோம், பாப்பா வந்து விட்டுருவோம், பாப்பா அப்படி கூட்டுருவான். அப்படிதான் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அன்னைக்கு. ப்ரொடியூசர் வந்து நின்று பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்க பார்த்து இப்படி திரும்ப சார் வாங்க சார் ஆக்கலாம் கூப்பிட்டு வந்து அவரே வந்து போலீஸ்கார் ஆகிட்டான். அவருக்கு டயலாக் சொன்னா நான் இப்போ எப்படின்னா அவரும் நானும் காம்பினேஷன் சொன்னா அவரு நான் ஒன்று சொன்னா ஆக்ஷன் அப்படின்னு அவரு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா ஐயோ நம்மளை இப்படி வாயின்னு போய் நடிக்க வச்சிட்டானே, அதுவும் இந்த ஆள்கிட்ட போய் நடிக்க வச்சிட்டானே, இதெல்லாம் ஓடும், அது தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, டயலாக் என்னென்னமோ பேசுவார் ஆக்சுவலாக, என்னை விட்டுருப்பான்னா பேசுவார் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, அந்த அவருக்கு நான் டைரக்ட் பண்ணிப்பேன். இவர் போகிறதுக்கு முந்தைய அவர் டைலாக்லாம் சொல்லி அப்போ நானே பாண்டி இவ்வளோ வேணாண்டா பாண்டி, அவர் கம்மியாக பண்ண பிறந்தா ஏன்டா இப்படி பண்ணுற அவரை போட்டு, ஏன்டா வேணும்னு அதை பிரச்சனை காசு நல்லா தானே கொடுக்குறாரு, ஏன்டா அவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட்டு அவர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சினிமாவில் எப்படி இன்னசென்ட்டாக இருக்க முடியும்னு தெரில, பட் ஐவ் சீன் அ ரியல் பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட், வெரி ஸோ குட் ஹார்ட்டட் மேன் ஆக்சுவலி. அவர் ரொம்ப நாள் வாழணும்னு நான் வந்து இந்த இயற்கை வேண்டிக்கிறேன். ரொம்ப குட் ஹார்ட்டட். அவர் சூதுவதே தெரியாமல் இருக்காது, எப்படின்னே தெரில எனக்கு. என்னப்பா உனக்கு இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் நைட்டு, ஒன்று சொல்கிறார் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு இதுக்கு மேலே என்ன வேணும் பேசுறதுக்கு இருக்குது, 4 நாள் பேசிட்டேன், நாளைக்கு என்ன பேசுறது இருக்குது. அவர் சொல்கிறது வந்து நான் டிக்கெட்டு போட்டுருங்க, வர்றதுக்கு டிக்கெட்டு மாற்றிட்டேங்கன்றார். ஸோ இட்ஸ் ஸோ குட்னஸ். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுடைய அந்த ப்ரொடியூசர் கண்டு அது ரொம்ப கஷ்டமான, அது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமான ஒரு அது நீங்கள் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடி சேரில் உட்காராதீங்க, நின்றுக்கிட்டே இருங்க. அதில் உட்காந்துன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க ஆக்சுவலாக, அப்படிலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் இன்னசென்ஸ் சார். அப்பப்போ வெளியே போயிருங்க சார், அந்த ரூமுக்குள்ளே போகாதீங்க இப்போ. ஓகே. ஸோ சச் அ குட் மேன். அவர் வந்து நீங்கள் இதுக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலையும் போட்டிட்டார் ஆக்சுவலாக, முடியல அவர்னால போட்டுட்டேன். அப்புறம் நான் தான் சொன்னேன் சூப்பர் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக அவர் வந்து இந்த தேர்தலில் தோத்துட்டார் நினைக்கிறேன் சார். எக்ஸ்ட்ரானரி தான் தோற்றுங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா யாருமே நினைக்கல ஆக்சுவலாக, சூறாவளி அடிக்கும்னு நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பாருங்கள். ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் கோர் என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப சிரிச்சு நல்லா ஜாலியாக. என் படமாலாம் இருக்காது, ஏன்னா என் படத்துலாம் ஒரு மாதிரி இருக்கும், தலையெல்லாம் இருக்கும் டேபிளில், கண்ணை மூடிக்கலாம் பார்ப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இது நல்லா சிரிச்சு கண்ணை திறந்து விழுந்து சிரிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த படம் பார்க்கல தெரியுது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் அ ஃப்ரிஸ் ஆக்சுவலி, இட் கிரியேட்டட் ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூங்கய்யா, ரொம்ப நன்றி. இப்போ தான் வந்து இந்த ஈவெண்ட்டு முழு நிறைவடையுது, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து வந்து நான் ஒரு குட்டி இது சொல்லிக்கிறேன். நான் வந்து 94 வந்து தியேட்டர் ரெப்பாக போவேன். அப்போ வந்து ஒரு படத்தை 60 தடவை பார்த்தேன். அந்த படம் வந்து கோலங்கள். சார் வந்து ஹீரோ, குஷ்பு மேடம் ஹீரோயின். அதாவது ஆரம்பித்ததில் அதாவது பன்னீர்செல்வத்தை அறிமுகப்படுத்தினவனை வந்து பேசவே இல்லை ஆக்சுவலாக. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தன், அவன் பேர் என்னன்னா கலை, நந்தலாவில் 2 பேரும் லுங்கி கட்டு வந்து நிற்கிறாங்க. கதவு உடனே அசன் சார் யாரும் 2 பேரும் லுங்கி கட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு. ஆமாடா நான் சொல்கிறேன்டா டேன்றேன். நான் உடனே போயிட்டு என்ன திறந்த உடனே அட பாவீங்களா, ஏன்னா பன்னீர்செல்வம் ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க சார் அப்படின்னா, என்னப்பா இல்லை சார் உங்களுக்கு ஒரு விஷயம் பேசணும் சார். ரொம்ப சீரியஸாக. சரி எவனோ அவுட்டு போலங்க, அந்த பெரிய தலையதோ அவுட்டு போலன்னு நினச்சி உள்ள வந்து உட்காந்தா இந்த பாருங்க லுங்கிலேருந்து 2 பன்னீர்செல்வம் எடுத்தாங்க. அடா பாவி, லுங்கிலேருந்து பன்னீர்செல்வம் எடுத்து அந்த பன்னீர்செல்வம் கலந்துருக்கு ஆக்சுவலாக. பன்னீர்செல்வம் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அப்பா நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர்செல்வம் பேசி ஆக்சுவலாக. உடனே மிக்ஸ் பண்ணிட்டு வந்து 2 பேர் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி, நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே தான் அமைக்கிக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். அடா பாவிங்களா, என்ன பண்ண முடியும். நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வாட்ச்சு நான் வேறு ஏதாவது வாட்சிருக்கலாம் ஆக்சுவலாக. வாசிச்சுட்டாங்க என்னை ஆக்சுவலாக. வாசிச்சு ஒரு 5 மணிக்கு கொரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக. வாசிச்சுட்டு தலையை தூக்குனா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே அவன் காலம்.
ஸோ அந்த மாதிரி தான் சாண்டியை பார்த்தேன். சாண்டி வெரி ஸ்மார்ட் டே. அவன் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் பண்ணான். ஒரு டான்ஸர் அப்படின்றவங்க வந்து ரொம்ப ஒரு பிரபுதேவா மாஸ்டர் ஏன் கிரேட் அப்படின்னா, ஐ திங்க் வுட் ஹவ் டிஸ்கவர்டு ஒரு 1000 ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு டான்ஸர், மார்த்தா கிரஹாமோ அல்லது வந்து ஒரு பெரிய ஈவன் நிஜின்ஸ்கியோ அல்லது வந்து நம்ம ரசிக்கிற கிரேட்டஸ்ட் எம்ஜேயோ வந்து அவங்க பண்ணதுக்கு மேலே ஒரு 1000 ஸ்டெப்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். வுட் ஹவ் டிஸ்கவர்டு. நான் அப்படி தான் அவரை பார்க்குறேன். த மேன் ஹூ இன்வென்டட் ஒரு 1000 ஸ்டெப்ஸ், நியூ ஸ்டெப்ஸ். ஆனால் அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து முடிவு பெறல. அதுக்கப்புறம் வர்ற நெக்ஸ்ட் டைம் வந்த டான்ஸ் மாஸ்டர் தே இன்வென்ட் மோர் அண்ட் டிஸ்கவர் மோர். ஐ திங்க் இஸ் ஆல்சோ டிஸ்கவரிங் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் திங். வெரி ஸ்மார்ட் கை. இஸ் அன் ஆக்டர். இஸ் அ வெரி குட் கை பிகாஸ் இஸ் ஃப்ரம் அ வெரி வெரி சிம்பிள் பேக்ரவுண்ட். இஸ் அ வெரி வெரி குட் கை. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹிம். தம்பி, நீ எப்போ வேணால் நீ பன்னீர் சோடா எடுத்து வரலாமா? நம்ம வந்து பன்னீர் சோடா சாப்பிடலாம். தேங்க்யூ. நன்றி சார். நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 9 மணிக்கு அப்படின்னு நம்ம ஒரு கால் ஷீட் ப்ரோக்ராம் போட்டு ஜெயராம் சாரோட மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணோம்னா ஒரு நாள் கூட லேட் ஆகாமல் 8:50க்கு வித் மேக்கப் காஸ்டியூமோட வந்து ஸ்பாட்டில் நிற்பார். குட் மார்னிங் சொல்லிடுவார். 10 நிமிஷம் அட்வான்ஸாக தான் இருப்பார். இப்படி அவரோட 40 வருஷ பயணத்துக்கு அப்புறமும் இவ்வளோ சின்சியராக இன்னமும் நேரத்தை மதித்து சினிமாவுக்கு உபே பண்ணி அந்த டேரக்டருக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஷூட்டிங், இந்த மாதிரி பெரிய படத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் வந்து வேஸ்ட் ஆச்சுன்னா 3500 செலவாகும். அப்படி ஒரு நிமிஷம் கூட அவரால் லேட் ஆகக்கூடாதுன்னு பயங்கர பங்க்சுவல். அதுவே ஃபஸ்ட்டு நமக்குலாம் பயங்கர ஐயோ அவர் வந்துட்டாரு, ஷார்ட் எடுக்கணும். அந்த மாதிரி பயங்கர பங்க்சுவல், டிசிப்ளின், பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒரு முழுமையான நடிகர். ஹீரோவாக இருக்கிறத விட ஆக்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் வசதிப்பட்டா ஹீரோவாக நடிச்சுப்பார், இல்லைன்னா நல்ல கேரக்டர் பிடிச்சா நடிச்சுப்பார். அந்த மாதிரி இந்த சினிமாவில் ஹீரோவாக பரிணாமிச்சிருக்கிற ஜெயராம் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். All the press, media, all my friends, brothers, sisters, all the dignitaries on the dais, இந்த படத்தினுடைய all the technicians, director, cast, crew, எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி எல்லாருமே எல்லா விஷயமும் பேசியாச்சு. டைம் ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்குது. இந்த படத்தில் முதலாக ஃப்ரம் த பிகினிங் சொல்லப்போனால் லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இது ஒரு சின்ன படத்துக்காக அவங்க இதுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் தமிழ் குமரன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்தது. பாண்டிராஜ் சார் டைரக்ஷன் அண்ட் எவ்ரிதிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்தது. அண்ட் ஆல் த கோ ஆர்டிஸ்ட் உருவசி வந்தது. அண்ட் சஞ்சனா, அனந்திகா, யோகி பாபு, மிஷ்கின் சார், சிங்கம்புலி, பக்ஸு, சாண்டி மாஸ்டர், ஸோ மெனி எல்லாருமே. அண்ட் த என்டையர் டெக்னீஷியன்ஸ், ஃபாக்சன் மாதிரி மியூசிக் உள்ளே வந்தது, பிரதீப் மாதிரி எடிட்டர் வந்தது, ஜார்ஜ் மாதிரி ஒரு கேமராமேன் இதுக்கு கிடச்சிது, திவ்யா மாதிரி ஒரு அசோசியேட் வந்தது. எல்லாருமே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் உருவசி சொன்ன மாதிரியே இதுக்கெல்லாம் மேலே இந்த படத்தோட ஹீரோ இதனோட ஸ்கிரிப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்டது பாண்டியராஜ் சார் வந்து சொன்னது. பாதி ஸ்கிரிப்ட் வாசிட்டு இருக்கும்போது நான் கேட்டது, உருவசி மாப்பிட்ட கேட்பீங்களாங்க, ஆல்ரெடி உருவசிட்ட பேசியாச்சு சொன்னது. அப்படி எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்ச ஒரு படம். இனிமேல் இது பப்ளிக்கிட்ட கரெக்டாக போய் சேர வேண்டியது ஒன்லி த்ரூ யூ. ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு முன்னாடி பண்ண தலைவன் தலைவி வந்து பிளாக் பஸ்டர் கிட்ட பெரிய லாபம், பெரிய வெற்றி. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து பெரிய ஹீரோஸோட டேட்டு அவருக்கு உடனே இருந்துச்சு. பெரிய ஹீரோஸ் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து அதை தள்ளி பண்ணிவிட்டு நான் இந்த படத்தை பண்ணுவேன்னு சொன்னார். அது காரணம் இந்த கண்டென்ட்டு. நான் கூட கேட்டேன், தம்பி அந்த படத்தை பண்ணால் நமக்கு சம்பளம் அதிகமாக இருக்குமே, அதை பண்ண வேண்டியதானே, ஏன் இது இப்போ அது லேட்டாக பண்ணிக்கலாமான்னு. இல்லைனா இந்த கண்டென்ட் உறுத்துதுன்னாப்புல. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷனாக எழுதிட்டாப்புல புக்காக. எழுதினோன்னே அது மனசுக்குள்ளே முன்னாடி நிற்கிது, இதை என்ன எடுத்துருன்னு. ஸோ ஒரு நடிகர் கிடைச்சா நடிகர் ஆர்டிஸ்ட் படம், ஆர்டிஸ்ட் கண்டென்ட் வேணும்னா கண்டென்ட் மட்டுமே என்னை வந்து படமாக்கிருன்னா அப்பவும் அதுக்கான ஒரு மரியாதை கொடுத்து அந்த கண்டென்ட்டை நல்ல படமாக்கிறதுக்கான அந்த தைரியம் வந்து அவருக்கு இருக்கிறத நான் பயங்கர பார்த்து வியக்கிறேன்.
மணிவண்ணன் சார் மாதிரி அவர் தான் நான் நினச்சிப்பேன். இவர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குது. என்னென்னா நான் ஃபேமிலி படமாக அதை எடுத்துருவேன், மெரினியாவா அதுவும் இந்த மாதிரி எடுத்துருவேன், பசங்க எடுத்துருவேன், கடைக்குட்டி சிங்கமா கமர்ஷியலாக எடுத்து விட்டுருவேன். முழுக்க சந்தோஷமாக சிரித்து பணமாக்கணுமா அப்படின்னு பார்த்தா தலைவன் தலைவி போல், பரிமளான்கோ போல், இது மிகப்பெரிய தலைவன் தலைவியோட அந்த படம் பெருசாக ஹிட் ஆகும். நான் படம் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸோ தமிழ் சாருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இப்படி கண்டென்ட் மட்டுமே இருந்தால் போதும், நான் ஜெயிச்சிருவேன்னு நம்புகிறேன் அந்த டைரக்டருக்கு முதல்ல என்னோட பர்சனலாக நான் ஒரு சகோதரனாக ஒரு இணை இயக்குனராக அவருக்கு வாழ்த்திடுறேன். ஏன்னா கதை தான் சினிமாவை ஜெயராம் சார் சொன்ன மாதிரி கதை தான் ஹீரோ, கதை தான் வெற்றியை தீர்மானிக்குது, கதை தான் வசூலை தீர்மானிக்குது, கதை தான் சினிமா, கதை தான் வெற்றி. ஸோ அந்த வெற்றி இந்த படத்துக்குள்ளும் இருக்குது. அன்பு தம்பியை பேச அழைக்கிறேன். நன்றி. இதுக்கு மேலே நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறது ஒன்றுமே இல்லை. என் தலைவன் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக வந்து 2-3 தடவை ப்ரெஸ் மீட்டு தள்ளி போச்சு. ஆக்சுவலாக 23 தான் நாங்கள் ப்ரெஸ் மீட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து மிஸ்கின் சார் வந்து ஃபாரின் போக போகிறாரு. அதனால வந்து ஐயோ கண்டென்ட்டே ஃபாரின் போச்சுன்னா அப்புறம் என்ன கண்டென்ட் கொடுக்குதுன்னு தான் அவசரமாக அப்புறம் சிட் பண்ணோம். இங்கே பன்னீர் சோடா குடித்தது பத்தாதுன்னா ஐயா போய் இப்போ ஃபாரினில் பன்னீர் சோடா குடிக்க போகிறார் போல். வாழ்த்துக்கள். பரிமளான்கோ இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நான் எழுதின கதை. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பரிமளா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் டைட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுனால அதே மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு வேறு டைட்டில்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் வந்து இந்த டைட்டிலுக்கு அதுக்கு வந்து ஸ்வீட் ஹோம் அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு பரிமளா ஃபேமிலியை பரிமளா அன்கோன்னு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கிட்டே என் பசங்கள்கிட்டே கேட்டேன். அந்த அவன் சொன்னது மாதிரி தான் வசந்தன்கோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சிட்பண்ட் கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என் 2 பையங்களும் ஓட்டு போட்டாங்க, ஸ்வீட் ஹோமா பரிமளான்கோவா அப்படின்ற. அவங்க 2 பேரும் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டு எல்லாருக்குமே 2 டிசைன் ப்ரொடியூசர் எல்லாத்தையுமே 2 டிசைனை வச்சு ஒரு 20-25 பேர்கிட்ட டிங் மியூசிக், சந்தோஷ், மணி எல்லாருக்கிட்டமே ஓட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறான். ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது என்ன டைட்டில்னா. ஜெயராம் சாரை பரிமளா ஃபேமிலி தானே அப்படிங்கிற இதுலேயே இருக்கிறாரு. ஊர்வசியமாகவும் அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை வந்ததே அது ஒரு பெரிய கதை இருக்குது. 2 டிசைன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு ஓகேவானதான் பரிமளான்கோ. அதுக்கப்புறம் வசந்தன்கோலாம் கூட ஸ்பான்சர் கேட்கலாம், வசந்தன்கோ வழங்கும் பரிமளான்கோலாம் பிளான் பண்ணான். அப்புறம் எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுனால சரி ஸ்பான்சர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு யார்ட்டையும் கேட்கல. உண்மையிலேயே ஜெகன் சொன்னது மாதிரி ஜெகன்னா ரொம்ப நன்றிண்ணா, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. பசங்க டூவில் இப்படி தான் அந்த மாதிரி ஷோக்கு வேறு ஒருத்தவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ அர்ஜெண்டாக வரல அப்படின்ட்டாங்க. அப்போ என் அசிஸ்டண்ட் அப்படி தான் ராஜவேல் நாகராஜன் சொல்லி நீ தூத்து வழங்கடா அப்படின்ட்டேன். அவன் அதுக்கப்புறம் பேசு தமிழா பேசுன்னு அவன் வேறு லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி நீங்களும் சரி ஓகே என்ன நம்ம கூடவே இருக்காங்க அப்படியே இருந்தலாம் அப்படின்னு தான். நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது. பெரிய ஹீரோக்கள் படம்லாம் வந்தது தலைவன் தலைவிக்கு அப்புறம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பேசும்போது அவங்கவுங்க ஒரு கம்பெனி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னென்னா அடுத்த படம் நான் வந்து தமிழ்குமரன் சார் தான் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அந்த 7 வருஷத்தில் ஒரு தடவை கூட நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேனே, என்னாச்சு, அடுத்து பண்ணுறீங்களா, எதுவுமே கேட்காத ஒரு தயாரிப்பாளர். ஏன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தவங்கலாம் திருப்பி வாங்கிட்டாங்க, அது படமாக ஆகலை, ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. தலைவன் தலைவிக்கும் போது நம்ம அடுத்து ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார். சரி கேட்காத ஒரு மனிதர் கேட்டுட்டாரு அப்படின்ட்டு தான். அப்போ ஹீரோக்கெல்லாம் பேசும்போது தயாரிப்பாளர் வேறு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், ஜெயராம் சார் ஊர்வசி மேம் மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்களா அப்படின்னு. கதையை கேட்ட உடனே ரொம்ப சிரிச்சார். எனக்கு அங்கேயே கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அவர் வந்து ஜாலியாக இருப்பார், ஆனால் கதை சொல்லும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவார். இவரே சிரிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் சிரிப்பாங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவ்வளோ சிரிச்சார். பாதி சிரிக்கும் போதே ஒரு ஃபோன் வருது, செம்மையாக கதை சொன்னார், செம்மையாக இருக்கிறத நான் பண்ண போகிறேன் அப்படின்னா. சீமான் நடிச்சார்னு நினைக்கிறேன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது. சீமானோட 1/2 மணி நேரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கார் ஃபோனில். சரி ஓகே அடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி மேம் அப்படின்னா கதை பேசும்போதே முடிவு பண்ணுறோம். எனக்கு ஜெயராம் சார் இவங்க காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 25-26 படம் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே நான் நெருக்கி பார்த்துருக்கேன். உங்கள் காம்போ வந்து அப்படி எனக்கு பிடிக்கும். இதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையுமே கதை சொன்னேன். 2 பேருமே அவ்வளோ ரசித்தாங்க. ஒரு விஷயமா சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அங்கேயும் ஒரு நம்பிக்கை வந்தது, ஓகே இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு. அவர் ஜெயராம் சாரும் வந்து அப்போவே சொன்னார், சார்
சூப்பராக இருக்குது சார், இது வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் சார் அப்படின்னாங்க. ஒரு 2 லெஜெண்ட்ஸ் வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. அப்பா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து மிஸ்கின் சாருக்கு போய் அன்னைக்கு நாங்கள் பன்னீர் சோடா சாப்பிடல, அந்த கதையை போய் நான் சொல்ல போகிறேன். பக்கத்தில் ஆதித்யா வேற. ஆதித்யாவோட கதை சொல்லி முடிச்ச உடனே ஆக்ட் 1லேருந்து ஆக்ட் 2 அப்படின்னு ஏதோ ஆக்ட் பற்றியெல்லாம் சாமி பேசிக்கிட்டு இருக்காப்லையோ. எனக்கு அந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2 தெரியாது. கதை அவனும் பயம் கொடுத்துறாப்புல. நான் நல்லா இருக்கடா, அதை பண்ணலாம்டா, கமர்ஷியலாக சூப்பராக இருக்கல, இதை பண்ணுறா, நான் பண்ணுறேன்டா அப்படின்ட்டார். எனக்கு அங்கே 3வது ஏன்னா எது பார்த்தாலும் நொட்ட சொல்கிற ஒரு கேரக்டர் இந்த கதையை ஓகே சொல்லுது, அப்போ இதுவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு. அதை நீங்கள் எந்த தமிழ் சினிமாவே பார்க்க மாட்டீங்கல்ல, என் சினிமாவே பார்க்கல, அப்புறம் அந்த கதையை ஓகே பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? பார்க்காததுக்கும் நொட்ட சொல்றதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அது இல்லை, அப்படிப்பட்ட ஆளே ஓகே சொல்லிட்டாரு போங்க அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. சரி இது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிரிச்சாரு வேறு, அவரும் நிறைய சிரிச்சாரு. ஏன்னா கண்ணாடியை போட்டு இப்படியே கதை சொன்னோம்னா இப்படியே தூங்குறாரா முடிச்சிருக்காரான்னு தெரியாது, இல்லைன்னா இப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பார், இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. அப்போ இதை நம்ம அடுத்து பண்ணிடலாம், பரவாயில்ல இந்த செட்டப் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பொண்ணுங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா 2 கேரக்டர் ரொம்ப அது நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து 2 ஆம்பளை பசங்களோ 2 பொம்பளை பசங்களோ இல்லை அண்ணன் தங்கச்சிகளோ இருந்தால் ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடு வந்து ரொம்ப குதூகலமாக இருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு சேர்ந்துங்கிறாங்கிற அளவுக்கு ஒரு அப்படி 2 கேரக்டர். ஒரு டாமஞ்சேரி மூடில் 2 உள்ள அக்கா தங்கச்சி அப்படின்னு யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரையும் அப்புறம் சஞ்சனாவையும் அனந்திகாவையும் பிடிச்சோம். அந்த அனந்திகாவை வந்து அந்த தெலுங்கு படம் 8 வஸ்துலு கரெக்டாக சொல்கிறேன்னா 8 வஸ்துலு தானே? ஆமாம். அதோட அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னால் அந்த பொண்ணுடைய ரீல்ஸ் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அது பண்ணுற நிறைய விஷயங்கள் நீ அந்த படத்துக்கு பண்ண ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு இன்னும் பண்ணவே இல்லைம்மா ப்ளீஸ் என்ன. அதை மாதிரி இது சார் ஆஃபீஸில் தான் வந்து சனாவுக்கு கதை சொன்னேன். அது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வேற இல்லை, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரியே கதை கேட்குது. கொஞ்சம் நான் வந்து கதை பயங்கரமாக கேட்பேன். மணி சார்ட்ட வேறு ஒரு பொண்ணுதா, சரி மணி சார் மாதிரி ரொம்ப சாப்பிட்டா அப்படின்னு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக சிரிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒரு கதை மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடச்சிருச்சு. ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படி தான் இந்த படத்தை நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு தலைவன் தலைவி அவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய நம்பிக்கை உண்மையாக தலைவன் தலைவியை விட பெருசாக ஓடும் அப்படின்னும் நான் நம்புகிறோம். உண்மையிலே ஜெயராம் சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்கள் வந்து அவ்வளவு சப்போர்ட்டாக டைமிங்லேருந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஊர்வசியமாக அம்மான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். உண்மையிலே நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்தல, நாங்கள் தான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கோம். அதில் திவ்யா உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா பாலக்காட்டில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் இறங்கி முதல் நாளே அவங்களுக்கு ஃபோன் வருது, அவங்க அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல். எங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. பெரிய செட்டப்பாக இது பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாண்டிய நீங்கள் ஒரி பண்ணாத, நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம், நான் போய் அந்த இதை முடிச்சுட்டு நான் மறுநாளே வந்துடுறேன் அப்படின்ட்டு மறுநாளே வந்தாங்க. எனக்கு என்ன அதுனா இந்த சூழலில் பேசவே முடியாது, நீங்கள் வாங்கன்னு சொல்ல முடியாது, ஷூட்டிங் கண்டினியூ பண்ணி எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இதில் நானும் ஒரு தயாரிப்பாளர்ங்கிறதுனால அவங்க அவ்வளவு இதுவாக போயிட்டு வந்தாங்க. அதில் பெரிய சவால் என்னன்னா, ஆனால் அந்த சீன் வந்து பயங்கர காமெடியாக இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஒரு சோகத்தில் இருக்கிற இவங்கனால இப்படி ஒரு துக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படி அதை வந்து காமெடியாக பண்ண முடியும் அப்படிங்கிற பயம்தான் எனக்கு அதிகமாக. இல்லை நான் ஜெயராம் சார்ட்டெல்லாம் கேட்குறேன், எப்படி சார் அவங்க இந்த மனநிலையில் எப்படி சார் இந்த சீனை காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை அது பண்ணிவிடும், ஒன்று பண்ணும் பாருங்கன்னு ஜெயராம் சார் சொன்னாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வரும், நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிரிச்சுட்டாங்க. உண்மையிலேயே ஒரு டைரக்டராக எங்களுக்கு அவ்வளவு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். படம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து ஏன்னா எடிட்டிங், டப்பிங், மிக்சிங் எல்லாத்துலேயும் ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்காட்டினாலும் ஒரு காமெடி சிரிப்பு வராது, த்ரில்லர் எல்லாமே அப்படியே இதுவாகிடுவோம், பிளாங்க் ஆகிடுவோம். ஆனால் அவங்க 2 பேருடைய காம்போ கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதும் அதை அவங்களுடைய காமெடி அது என்ன ஆசைப்பட்டமோ அதை வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்களுடைய இந்த படத்தில் வந்து ஜெயராம் சார் கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுவார், அம்மா வந்து கரெக்டாக 9:30 வந்துடுவாங்க. ஆனால் நான் 7 மணிக்கு ஷார்ட் வைக்கிறாள்.
யார் எங்களுக்கு அப்படின்னா, எங்களுக்கு 3 அடிமை கிடைச்சாங்க. 1 சாண்டி மாஸ்டர், 2 அந்த பொண்ணுங்க. 6-6:30 வர வச்சு 3 பேரையும் வச்சு அடி அடின்னு அடிக்கிறது. அதை 3 பேருமே உண்மையிலே மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், என் எனர்ஜிக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலேயே சரியான ஆளுன்னா சாண்டி மாஸ்டர் தான். நான் என்ன ஓட்டம் ஓடுவேன்னா அவர் எனக்கு மேலே ஓடுவார். அட்டே புட்டிட்டா ஒருத்தன் கிடச்சிட்டாண்டா ஒரு அடிமை, உங்கள் கூட நிறைய படம் பண்ணுவீங்க மாஸ்டர். அவ்வளவு எனர்ஜியோட காலையிலேயே பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுங்களும் அப்படித்தான். என்ன டைம் சொன்னாலும் ஓகே சார் ஓகே சார் அப்படிங்குவேன். ஆனால் 2 மணி நாள் போனால் அங்கே திவ்யா கிட்ட மட்டும் கெஞ்சுங்க, நாளைக்கு மட்டும் ஒரு 9 மணிக்கு போடு திவ்யா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளவு சப்போர்ட்டு, அவ்வளவு இது. உண்மையிலே 2 பேரும் சனாவுக்கும் அனந்தியாவுக்கும் உண்மையிலே இவ்வளோ குயிக்காக பண்ணதுக்கு நீங்கள் 3 பேரும் ரொம்ப முக்கிய காரணம். அவர் காம்பினேஷனாகவே சூப்பராக இருந்துச்சு. ஜெயராம் சார், ஊர்வசி, இந்த 2 பொண்ணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அவங்க உண்மையாகவே அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னோம். உண்மையாகவே ஒரு அக்கா தங்கச்சிகள்கிட்ட பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட அவ்வளோ லவ்வாக இருப்பாங்க, ஸ்பாட்லேயே அவ்வளோ இதுவாக இருப்பாங்க. என்ன காஃபி டீனும் ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒன்று தான். எப்போ ஆர்டர் பண்ணாங்க, என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி. அதே மாதிரி ஆதித்யா, தேங்க்யூ பிரதர். உண்மையிலேயே ஒரு அண்ணனையும் தம்பியையும் முதல் முறையாக ஒரு படத்தில் நடிக்க வச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, சம்பள விஷயத்துலையும் அவர் மிஸ்கின் சார் வந்து இறங்கி வரலாம்னு நினச்சா கூட இறங்க விடாமல் பார்த்துக்கிட்ட உங்களுக்கு என்ன நல்ல தம்பி கிடச்சிருக்காரு சார், மிஸ்கின் சார். அவர் சொல்லுவார், டே விட்றா தம்பிடா பார்த்துக்கலாம்டா, சம்பளம் குறைச்சி பண்ணலாம்டா அப்படிம்பாரு. அப்புறம் அவர் வருவார், அண்ணே அது வந்துண்ணே நம்ம அங்கே அவ்வளோ வாங்கியிருக்கோம்ண்ணே, இங்கே இவ்வளவு தானே வாங்கியிருக்கோம்னா என்ன இங்கே கொஞ்சம் தான் இறங்கும். அப்படி ஒரு நல்ல அன்பான தம்பி என்ன. அதே மாதிரி சந்திராயன், சஞ்சய், பூர்ணிமா, எல்லாருக்குமே தேங்க்யூ. பூர்ணிமாலாம் திடீர்னு நாளைக்கு ஷூட்டுக்கு இன்னைக்கு கேட்டோம், உடனே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருச்சு பூர்ணிமா. தேங்க்யூம்மா. அந்த டயத்தில் வந்து அது பெரிய சப்போர்ட்டாக எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி மிஸ்கின் சார், ரொம்ப 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 நன்றி சார். ஒரு 2-3 நாளாக ப்ரமோஷனுக்காக எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டுறேன். என் பின்னாலேயே வர்றாரு. நான் போகிற இடம் பூரா நான் வரேன்டா படத்துக்காக வரேன்டா. எனக்கு என்ன அப்படி ஒரு டேரக்டர் போய் எல்லா இடத்துலையும் உட்கார வைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் எனக்காக உங்கள் லவ் வந்து அவ்வளவு அற்புதமானது. அதே மாதிரி ஜெயராம் சார் ஒரு விஷயமா எங்கே பார்த்தாலும் என் வீட்டில் கேட்குறேன், எங்கே பார்த்தாலும் 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படத்துக்காக. ஏன்னா ஜெயராம் சாருக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமாக ஆக்கணும் அப்படிங்கிற அம்மாவுக்கும் சரி எல்லாருக்கும், என் டீம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஜார்ஜ் வில்லியம்ஸ் ரொம்ப அற்புதமான, என் ஸ்பீடுக்கு சரியான கேமராமேன். என் படங்கள்லேயே ரொம்ப ஒரு குவாலிட்டியான படமாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். அவ்வளவு இது. அதே மாதிரி ஃபாக்ஸ்ன்னு சொல்லி இந்த படத்தில் ஒரு புது மியூசிக் டேரக்டர், திங் மியூசிக்லேருந்து எனக்கு சந்தோஷம் மணியும் அவனை அறிமுகப்படுத்தினாங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜியான நாள். இன்னொரு அனிருத், இன்னொரு சாயபங்கர் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சவுண்ட் அவங்களை பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி எடிட்டர் பிரதீப், இவங்க எல்லாருமே ஏன் இங்கே வரலன்னா எல்லாருமே கூப்பிட்டுருந்தோம். எல்லாருமே எடிட்டர் வந்து ட்ரெய்லர் பண்ணிகிட்டு இருக்காப்புல, சார்ஜ் வந்து டிஐ பண்ணிகிட்டு இருக்காப்புல, அவன் ஆர்ஆர் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அந்த லீவு முடிய போகுதுங்கிறதுனால இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம். அதனால வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த படத்தை சீக்கிரமாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமாக வேலை பார்த்ததுனால அவங்களாம் வரல. அவங்க எல்லாருடைய சார்பாகவும் இங்கே வந்த சுபாஸ்கரன் சார், லைக்கா ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லண்டனுக்கு போய் எங்களுக்கு அவ்வளோ பெரிய விருந்து கொடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து நான் ஒரு பெரிய ஒரு விருந்தாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுபாஸ்கரன் சாருக்கும் தமிழ்குமரன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே இவ்வளோ நேரம் இருந்த அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிஆர்ஓ சதீஷ் டீமுக்கும், எங்கள் அண்ணன் ஜெகன்னனுக்கும், என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும், திவ்யா, சந்தாமரை, விக்கி, ராகுல், அன்பு, எல்லாருக்கும், ஆஷிக், என் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த படத்தை இவ்வளவு ஸ்பீடாக எடுத்துருக்க முடியாது. நிறைய அவங்கள திட்டிருக்கேன், நிறைய போட்டு போயாடாப்படுத்தியிருக்கேன். எல்லாம் அந்த படம் வெற்றி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய என் மேலே உள்ள கோபத்தை நீக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்த எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சார் அரசியல் பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் சார் வந்திருக்காரு. அதனால அரசியல் உங்களுக்கு என்ன கேள்வினாலும் என் தலைவன் மிஸ்கின் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்குங்க. மிஸ்கின் சார், பாண்டியராஜ் சார்லாம் பன்னீர் சோடான்னு பேசினாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்கள் பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை வந்து அந்த மாதிரி பன்னீர் சோடா கூப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கு மிஸ்கின் சார் கூப்பிட்டுருக்காரா? இல்லை சார், இது வரைக்கும் என்ன பன்னீர் சார் கூப்பிடல.
நானும் பன்னீர் சோடா விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நினைக்கிறேன் கூப்பிடுறது இல்லை. சார் இங்க மிஸ்கின் சார் மாதிரி வந்து சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி இல்லை உங்களை மாதிரி காட்டு சொன்னாங்க. சார் நீங்க சம்பளம் நிறைய கேட்கறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கேம்மா இருக்கு? எங்க இருந்து வருது? கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேள் கவிதா. உன் குரலை நீ எங்க பட்டாலும் கேட்கணும். ஆக்சுவலா என்னம்மா சம்பளம் அதிகமா கேட்கறதா சொன்னாங்களே. ஆமா, அதாவது டேரக்ட் பண்ண கொடுக்க மாட்டேன்றாங்க, அவன் நடிக்கிறது கேட்கறது கொடுத்துறாங்க. ஆமா, மியூசிக் ஷோக்கெல்லாம் ஜட்ஜா போறீங்க, உங்களோட ஃபேவரட்டான சாங் எதுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாடுங்க. தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல. மிஸ்கின் சார், தமிழ் சினிமாவில் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பன்னீர் சோடான்னு கொடுத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டிவிட்டி வரும், எப்படி சினிமா சீன் வரும், உடல்நலம் மனநலம் கெடாதா? பாண்டியராஜ் சார் பன்னீர் சோடா குடிப்பாரு எனக்கு தெரியும். அது வந்து கோட் வேர்டு. நீங்க நான் எதை சொன்னீங்க நீங்க சொல்ல முடியாது. அதான் இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். we coin a word called பன்னீர் சோடா. it can be a real பன்னீர் சோடா, it can be a pseudo பன்னீர் சோடா. நீ சொல்ற மாதிரி நான் பன்னீர் சோடா விட்டுட்டேன். சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால கதை. ரொம்ப நல்லவன்டா வெங்காயப்பா. மிஸ்கின் சார் ஃபாரின் போறாரு, கண்டென்ட் வேணும்னா வாங்கிக்கங்க சீக்கிரமா. மிஸ்கின் சார், ஜெயராம் சார் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, என்ன கூப்பிடவே மாட்டாங்க. என்ன கூப்பிடவே மாட்டாங்க பன்னீர் சோடா அப்படின்னு. எப்ப கூட போறீங்க சார்? நீங்க பன்னீர் சோடா சாப்பிடுற மாதிரி ஐடியா இருக்கா சார்? நாங்க சொல்றோம் நீங்க நினைச்சு விட்டு நினைச்சு நல்லவங்க ஆயிட்டீங்க. எப்படி புரியவே இல்லை. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? பன்னீர் சோடா பன்னீர் சோடா ஒரு சாமி ஒரு பன்னீர் சோடா வாங்கிட்டோட பன்னீர் சோடா குடிச்சல சார் நீங்க? ஜெயராம் சார், சார் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மேடம் கூட நடிக்கிறீங்க, அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்து அவங்க டோட்டலாகவே மாறிட்டாங்க, ரொம்ப அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கேள்வியாக கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டோட்டலாக சரிப்பா எல்லாம் நம்ம பசங்க தான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த 40 வருஷங்களாக நிறைய படங்கள் 25 படத்துக்கு மேலே ஹீரோயினாக பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல இந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி எந்த இடத்துல நம்ம எந்த ரியாக்ஷன் போட்டால் உருவசி அதை எப்படி திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது அது இத்தனை படங்கள் பண்ணுறதுனால நிறைய தெரியும். நாங்கள் சேர்ந்து நடித்த படங்கள்லேயே 6 படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேங்க மலையாளத்தில். ஸோ அது அப்பப்போ தெரியாது. அதனால இந்த படத்தில் எல்லாமே நாம் பண்ணுற ஒவ்வொரு டைலாக்கும், நான் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அவங்க ரியாக்ஷன், அது மாதிரி அவங்க பண்ணுறதுல என்னோட ரியாக்ஷன், அதுதான் இந்த படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவங்களால எனக்கு அது கரெக்டாக தெரியும். நான் இப்படி போட்டால் அவங்க அப்படி தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. பாண்டி இங்கே மணி வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர் பார்த்தேன். இப்போ 2 கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட. ஒன்று வந்து ஊர்வசி அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த படம் வந்து மலையாள படங்கள் ரொம்ப வேகமாக எடுப்பாங்க, ஆனால் மலையாள படத்தை விட வேகமாக வந்து இந்த படம் எடுத்தது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சு எப்போ முடிச்சிங்கன்னே தெரியல அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறேன். எத்தனை நாள் எடுத்தீங்க? ஒன்று. அண்ட் இதுக்கான கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? இந்த கதை வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரைட்டிங்க்கு என்ன வாட் இன்ஸ்பயர்ட், எங்கிருந்து ஆரம்பிச்சது, தொடக்க புள்ளியது? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா பட்ஜெட் பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, 45 நாள் படத்தை முடிச்சிட்டோம். 45 நாள் படம், 2 நாள் இந்த ப்ரொமோஸ் சாங்க்கு 2 நாள். அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய டீம், என்னுடைய ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவங்க ஒன் டேக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அப்புறம் இவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் எடுக்கிறது, அது பெரிய இதுவாக இருந்தது. 60 days சொல்லலாம். ஆமாம், ஏன்னா 2 கால் ஷீட்டு போனோம், அதனால போனோம். இன்னொன்று அந்த வீட்டுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா சொன்னது மாதிரி கேமராமேன் வந்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ தெரியாது, ஃபுல்லாக பிளாக் கிளாத்தில் போட்டு மூடி வரும். சின்ன இடம் தான்.
அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பண்ற காமெடியை சிரிக்கிறதுக்காகவே கூட்டம் கூட்டமா எல்லாம் மேக்கப் எல்லாமே அப்படி நின்றுவாங்க உங்க காம்போவை பார்த்து சிரிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு போயிட்டே இருக்கும். ஆனாலும் அதுக்குள்ள வந்து அம்மா சொன்னது மாதிரி அந்த ரைட்டிங் தான் வந்து அந்த சிரிப்பை வந்து அவ்வளவு கொடுத்தது. அதுக்காக வச்சு அது ரைட்டிங்காக வந்து அந்த படத்துக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே எழுதுனேன். இது வந்து லாக்டவுன் டேஸ்லேயே அந்த கதையை நான் எழுதிட்டேன். ஒரு சின்ன ஸ்பாட் தான். என்னுடைய அஸ்வன் கப்புள் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு வெப் சீரிஸ் சொன்னான், இதை பாருங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த ஹிந்தியில் வந்து குல்லக் அப்படின்னு சொல்லி சோனியில் இருக்கும் அந்த வெப் சீரிஸ். அதை நான் பார்த்தேன். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தழுவல் அப்படின்லாம் போட்டுறாதீங்க. அது சீன் எதுவுமே இருக்காது. அதில் ஒரு அப்பா அம்மா 2 ஆம்பளை பசங்களுக்கு நடக்கிற ஒரு கதை. அது வந்து இதை சொல்லிட்டேன், இது மாதிரிலாம் நான் வந்து ஒரு வாரத்தில் கதை பண்ணிடுவேன்டா அப்படின்னு எங்கள் பண்ணுங்கட்டு போயிட்டான். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு பண்ண இந்த கதை தான் இந்த கதை. அது வந்து அப்புறம் வேறையா சுவாரஸ்யம் மாறி அதுக்குள்ள ஒரு கொலை விழுந்தா எப்படி இருக்கும், அந்த கொலையை யாருது அப்படின்னு அது வந்து ஒரு கதைகளி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால அந்த மூடுக்குள்ள இதை வந்து ஒரு டார்க் காமெடியா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்டா எழுதி தூக்கி வச்சுட்டேன். அப்பா ஜெகநாதன்கிட்டையும் திவ்யா அவங்க அப்போ வந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு படத்துல ஒரு ஃப்ரெண்டு இந்த ஸ்கிரிப்ட் புக் எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து சார் இதை உடனே பண்ணுங்க சார், இது ரைட்டிங்காக செம்மையா இருக்கு அப்படின்னாரு. சண்முகராஜன் சொல்லி நண்பர் ஒருத்தர், அவரும் வந்து பாண்டியராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து உங்களுடைய ரைட்டிங் அது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரி இதை போய் படமா பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை பண்றதுக்கு ஒரு உந்துதலா இருந்தாங்க. அதுல என் உதவி ஜீவான் ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட தான் நான் எழுதி டைப் பண்ண சொல்லுவேன். அவன் பண்ணும்போதே டைப் பண்ணும்போதே அவன் பயங்கரமா இதுவாகும், சார் செம்மையா இருக்குது சார், இது ரைட்டிங்காவே நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த பரிமளனுக்குவை என்னை பண்ண வச்சிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். சார் தமிழ் கமல் சார் அவங்க நடிக்க காரணம் என்ன? 7 வருஷத்துக்கு வாங்கின கடனா இல்ல நன்றி கடனா? கடன் நன்றி கடன் ரெண்டுமே இருக்கு. அன்னைக்கு வாங்கின அட்வான்ஸ் மட்டும் கிடையாது. எனக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் வந்து ஒருத்தன் ஃபோன் அடிப்பேன். எப்பவுமே இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற ஒரு நல்ல நண்பர், ஆத்மார்த்தமான நண்பர். அது மட்டும் கிடையாது, என்னைய வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு பார்க்கறது எல்லாமே வந்து என்னை ஒரு ரசிப்பார். என்னை வந்து ரொம்ப அப்பா அவருக்கு ஒரு இந்த கதை வந்து நல்லா இருக்கு, அவருக்கு இந்த இதை கொடுத்தோம்னா அந்த நட்புக்கு ஒரு மரியாதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அவரை நடிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவருக்கு அரசியல் ஆசை இருக்கு, அவர் மூஞ்சிய வெளியில நல்லா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நண்பனுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம். சார் ஆக்சுவலி கேள்வி பதில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னு நிச்சயமா அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன கேள்வியா இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? இவ்வளோ காம்ப்ளிகேட் கேள்வி வேணாம், நீங்க கேட்கலாம் டைரக்டா. நீங்க இல்ல எனக்கு புரியுது, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி, பட் ஐ திங்க் யூ பெட்டர் யூ எமிட் அவுட் தட் क्वेश्चन. ஓகே சார், இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, எக்ஸ்ட்ரானரியா. உருவசி மேடம், நான் வந்து கண்ணால பார்த்தேன், நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொல்ல கோச்சுக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க நிற்கல, என்னோட விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்னைக்கு ஆரம்பித்தாலும் எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் தேர் இஸ் கோயிங் டு பி another tsunami அப்படின்னா. ஐ திங்க் ஐ டோல்ட் him very specifically the day he is going to walk into the Kanyakumari or south extreme, people going to follow him like anything அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நினச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் அப். என்னுடைய ஆஃபீஸில் நிறையா நண்பர்கள் வரும், டைரக்டர் நண்பர்கள் வந்து நிறையா ரைட்டர்ஸ் வரும். எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தான் வருவான்னு கூட அது கூட சொல்லலை, ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்வீட் ஆக்சுவலி இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், வெரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்ட் இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுதும் ஹீரோவாக இருக்கும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி, யூ வில் நாட் ட்ரை ஃபார், யூ வில் டூ குட், யூ வில் ஐ நோ டீப் டவுன். நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறையா யோசிக்கிறேன். இஸ் a great man actually, இஸ் a great. இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு முந்தி சொல்ல மாட்டேன், பிகாஸ் we are apolitical.
வி நோ போத் த ஃபேமிலிஸ் எங்களுக்கு தெரியும். எனக்கு உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. வி ஹவ் டு கீப் குவைட். There are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen, I know that. And it will happen. And he is going to do wonder, I am telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போகும்போதில் அவர் எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ் வந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் ஒருக்கா ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. He will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. பெஸ்ட் பீப்புள் இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. Thank you. தமிழ்குமார் சார் உங்களுக்கு சார் இருக்கா சார்? இப்போ நீங்க விஜய் சார் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ் எனக்கு பாலிடிக்ஸே கிடையாதுமா. எனக்கு வந்து சினிமாவில் எது செத்து போயிடணுமா, சினிமாவில் டேரக்ட் பண்ணிகிட்டே செத்துடும். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அட் நோ பாயிண்ட் இன் மை லைஃப் ஐ வில் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். தட் இஸ் நாட் மை ஃபோர்ட்டே ஆக்சுவலி. தமிழ்குமார் சார், நீங்கள் விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமாவை பற்றி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? என்ன நிறைய வச்சுருக்கோம், நிறைய ஒரு மனுவாகவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஊர்வசி மேடம், பாண்டியராஜ் சார் சொன்னார், ஒரு முக்கியமான உங்கள் வீட்டில் வந்து ஒரு துஷ்டி இது இருக்கும்போது, அண்ணன் இருக்கும்போது வந்து நீங்கள் நடிச்சீங்க, மறுநாளே வந்து நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீன்லன்னு. நீங்கள் நினச்சிருந்தா இந்த ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இது இல்லாமல் நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீனு. அப்போ வந்து உங்கள் ஒரு சிஸ்டராக உங்கள் மனநிலை எப்படி இருந்தது, ஒரு நடிகையாக மனநிலை எப்படி இருந்தது? அது வேண்டாமே, இது ஒரு எமோஷ்னல் மீட்டிங் இல்லையே. அது ஒரு இன்சிடெண்ட் அவர் நல்ல விதமாக சொல்லி அதை விட்டுட்டார். அதை பற்றி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுனால தான் உங்கள் யாருக்கும் நான் அதை பற்றி சொல்லலை. இது 100% நம்ம பர்சனலான ஒரு விஷயம். அது என்ன ஒன்று, அந்த யூனிட்டில் யாருமே அதை என்கிட்ட கேட்கல, டைரக்டர் கேட்கல. எஸ்பெஷலி ஜெயராமுக்கு என் ஃபேமிலியில் எல்லாரையுமே தெரியும் வருஷக்கணக்காக. அவர் எதையுமே கண்டுக்கலை. அவர் அதுக்கு முந்தின நாள் எடுத்த காமெடி சீனை பற்றி எல்லாம் பேசி பாண்டியராஜ் எதுவுமே கண்டுக்கலை. ஏன்னா எதையாவது கேட்டாக்கா நம்ம அந்த இது மாறிடும் இல்லைங்களா. அவர் ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் சொன்னார், நம்ம அதை இப்போ டிஸ்கஷன் வச்சுக்க வேண்டாமே. ஓகே சார். பாண்டியராஜ் சார், நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க சாண்டி மாஸ்டரை வச்சு செஞ்சேன், இன்னும் நல்லா நடிக்கிறாரு, இன்னும் மேலே மேலே வருவாருன்ட்டு. அவரை இப்போ வச்சு நீங்கள் ஹீரோ பண்ண போகிறீங்க. ஹீரோ பண்ணுறதுக்கு டான்ஸில் இந்த படத்துலேயே ஒரு ஹீரோ தான். ஜெயராம் சார் எப்படி ஹீரோவோ, சாண்டி மாஸ்டர் ஒரு ஹீரோ, மிஸ்கின் சார் ஒரு ஹீரோ, ஊர்வசியம் எல்லாருமே இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்குமே ஒரு இது இருக்கும். எப்போவோ இல்லை, இப்போவே அவர் சீக்கிரமாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவுடைய ஹீரோவில் சாண்டி மாஸ்டர் கண்டிப்பாக இருப்பார். அவரும் நானும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி. அனைவருக்கும் தலைப்பு பூரா பன்னீர் சோடானே இருக்க போகுது சார். அதாவது பரிமளா அனுக்கோ பன்னீர் சோடா. அனைவருக்கும் நன்றி. குரூப் போட்டோ ப்ளீஸ்.